குருவே துணை. நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவத்து புலத்தீரும் பூனைக்கண்ணர் நந்தி இடைக்காடரோடு போகர் புலிக்க ஈசர் கரூரார் கொங்கணவர் காலாங்கி சிந்தி அழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் 18 பாதம் சிந்தையுண்ணி சிரத்தணியாய் சேர்த்தி வாழ்வரே. அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானதும் 6-2 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷதோஷ பாவமாகி தூரதூர ஓடவே. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமந்து கருத்தினில் உதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஆன அஞ்செழுத்துளை அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளை ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துள்ளே അടങ്കലാവലുற்றതേ. നമഃശിവായ. സദ്ഗുരുവേ ശരണം. ഞങ്ങളിപ്പോൾ കൂടിയിരിക്കുന്നത് തോരണമലയിലാണ്. തെങ്കാശിയിൽ നിന്നും 15 കിലോമീറ്റർ അകലെയാണ് തോരണമല സ്ഥിതി ചെയ്യുന്നത്. ഒരു ആനയുടെ ഷേപ്പിലാണ് ഈ മല, നമുക്ക് ഈ പാറ ഇവിടെ കാണുന്നത് വരുമ്പോൾ. തോരണമല എന്ന് നമുക്കിതിന് പേര് കിട്ടാൻ തന്നെ വന്ന കാരണം ശരിക്കും ആന എന്ന് പറയുമ്പോൾ വാരണം. അപ്പോൾ ഈ വാരണം എന്നുള്ള വാക്ക് തമിഴിൽ നമ്മൾ മരിവി വന്നതെന്ന് പറയും. അതായത് നമ്മൾ പറഞ്ഞ് അത് പരിണമിച്ച് വന്നതാണ് തോരണം. അങ്ങനെയാണ് തോരണമല എന്നുള്ള പേര് കിട്ടിയത്. പിന്നെ പക്ഷെ ഇവിടെ വരുമ്പോൾ 1193 പടികളാണ് ഈ തോരണമലയിലുള്ളത്. ഇത് കയറി നമ്മൾ ഇതിൻ്റെ അങ്ങ് അറ്റം ചെല്ലുമ്പോൾ, ഏറ്റവും ടോപ്പിൽ വരുമ്പോൾ അവിടെ മുരുകൻ്റെ പ്രതിഷ്ഠ വെച്ചിട്ടുണ്ട്. മുരുകനെ കണ്ട് തൊഴുതതിന് ശേഷം നമ്മുടെ സ്റ്റെപ്പ് ഇറങ്ങി വരുമ്പോൾ 101ാമത്തെ പടിയിൽ നിന്നും വലതുവശത്താണ് തേരയുടെ സമാധി നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്നത്. ഇപ്പോൾ അവിടെ പെട്ടെന്ന് ബോർഡൊന്നും വെച്ചിട്ടില്ല, നമ്മളത് ചോദിച്ച് മനസ്സിലാക്കി വരിക. ഇവിടെ പണി നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ധാരാളം പേര് ഇവിടെ വരുന്നുണ്ട് ദിവസവും. ചൊവ്വ, വെള്ളി, ഞായറൊക്കെ വിശേഷ ദിവസങ്ങളാണ്. ഇവിടെ അന്നദാനവും ഒക്കെ ഇവിടെ കൊടുക്കുന്നുണ്ട്. ഇന്നിപ്പോൾ ഞങ്ങളെല്ലാവരും കൂടെ ഇവിടെ ഒത്തുകൂടിയിരിക്കുകയാണ്. അപ്പോൾ എന്തായാലും നമുക്ക് തേരേറെ കുറിച്ച് എന്തെങ്കിലും കുറച്ച് നമുക്ക് തേരേറെ കുറിച്ച് ഒരു ദിവസമോ 2 ദിവസമോ പറഞ്ഞാൽ തീരുന്ന കാര്യമൊന്നുമല്ല. ഇവിടെ അഗസ്ത്യരും തേരേറും വന്നിരുന്ന് ഇവിടെ ശസ്ത്രക്രിയയൊക്കെ നടത്തിയ സ്ഥലമാണ്. അത് അഗസ്ത്യർ ഇവിടെ മരുന്നൊക്കെ അരച്ച കുഴിയൊക്കെ നമുക്കിവിടെ ആ കൽവോ എന്നൊക്കെ പറയുന്ന ആ കുഴിയമ്മി പോലത്തെ ഇതെല്ലാം നമുക്കിവിടെ കാണാൻ സാധിക്കും വരുമ്പോൾ. പിന്നെ അങ്ങനെ ഞങ്ങളെല്ലാവരും കൂടെ ഇവിടെ ഒത്തുകൂടിയിരിക്കുന്നു. നമുക്ക് തേരേറെക്കുറിച്ച് പറഞ്ഞു തുടങ്ങാം. ഒരു സത്സംഗം പോലെയാണ് ഞങ്ങൾ തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. குரு தேரையரை பற்றி பேசினா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அதாவது சித்தன்மார்கள் அப்படின்னு நம்ம சித்தர்களை பற்றி அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய கருத்துக்கள் இருக்குது. சித்தத்தில் சிந்தித்தபடி எல்லாவற்றையும் அடையக்கூடியவர்கள் சித்தர்கள். சித்தத்தில் சிந்தித்தபடி யாவற்றையும் அடைய வல்லவர்களுக்கு பெயர் சித்தர்கள். ஸோ இவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் லகுவாக செய்யக்கூடியவங்க, மருத்துவத்தை கையாண்டு மக்களை காத்த உத்தமர்கள். அவர்களை பற்றி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர்கள் நிறைய வாழ்வியலை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கைங்கிற ஜேர்னியை வந்து மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. அதை சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம அர்த்த காம மோட்ச. தர்ம அர்த்த காம மோட்ச. இது தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவோம். 4 வகை பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 வகை பொருளையும் ஒரு மனிதனுக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த 4 தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய யாராக இருந்தாலும் நம்மளுடைய பயணத்தை வந்து இந்த 4க்குள்ளார அடைக்கிடலாம். அறம், கல்வி கற்கிறோம், அது ஒரு அறம். பொருள், நாம் அதை கல்வி கற்றதை வச்சு நம்ம பொருள் தேடுறோம். இன்பம், நம்ம என்ன செய்கிறோம், மனைவியோடு மக்களோடு வாழ்கிறோம், அது ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீடு பேருங்கிறது வந்து மோட்சம் அல்லது வந்து இறைநிலையை நமக்குள்ளாரே சிந்தித்தல். இதுதான் வாழ்வினுடைய மொத்தம் டோட்டல். நம்மளுடைய லைஃப்பை வந்து டர்ன் பண்ணி பார்த்தோம்னா இந்த 4க்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். இதை அடைவதற்கு சித்தர்கள், இது எல்லாருக்கும் வேணும். இது எல்லாரும் விரும்புகிறது இதான். நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். அதற்கு பேர் தான் ஆரோக்கியம்.
அது இருந்தால் தான் இந்த 4ஐயும் அடைய முடியும்னு சித்தர்கள் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. அந்த அவர்கள் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்துக்காக மக்கள் எப்படி இருந்தால் நாம் நோயின்றி நெடுநாள் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க. அப்படி அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை தான் பிணி அணுகா விதி. பிணி அப்படின்னு சொன்னால் டிசீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அணுகா அது வந்து நம்மளை விட்டு அணுகாதது, அணுகாமல் இருப்பதற்கு, ஓகேவா? அணுகாமல்னா நம்மளை வந்து அடையாமல் இருப்பதற்கான விதி, ரூல், நம்ம நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு ரூலை வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனை நமக்கு ரொம்ப ஆழமாக வகுத்து கொடுத்த பெரிய சித்தர் வந்து தேரையர். அவர் சொல்லக்கூடிய அந்த பிணியணுகா விதி ஒழுக்கத்தை நாம் இன்று கொஞ்சம் சிந்திப்போம். இது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. ஏன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மிலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, பிசிஓஎஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தினால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒபிசிட்டிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு காமன் ஒரு ப்ராப்ளமாக ஆகிப்போச்சு. ஏன் இதெல்லாம் எதனால் வந்தது? ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால் ஏன் இல்லை, ஏன் இன்னைக்கு இருக்குது? இவ்வளவு டிசீஸ் மலிஞ்சதற்கான காரணங்கள் என்ன? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுலேருந்து நாம் எப்படி ஹவு டு சர்வை ஃப்ரம் திஸ் டிசார்டர்ஸ் அல்லது ஹவு டு அவாய்ட் திஸ் டிசார்டர்ஸ், இந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது, ஹவு டு ப்ரிவென்ட் திஸ் டிசீசஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக சித்தர்கள் ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிமுறை தான் இந்த பிணியணுகா விதி ஒழுக்கம். இது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனும், மனிதனாக பிறந்த எல்லாரும், இது அவர் இவர் அமெரிக்கார் இந்தியர் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் இது தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஒன்று தான் வந்து இந்த பிணியணுகா விதி அப்படின்னு சொல்கிறது. இதனை குறித்து நாம் சிந்திப்போம் சற்று. ஃபஸ்ட்டு இது பல ஸ்டான்ஸாக்களை உள்ள ஒரு பாடல். இந்த பாடலில் வந்து அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும், காலையில் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒரு அதாவது தினச்சரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது, மாத கணக்கில் செய்ய வேண்டியது, மாதந்தோறும் செய்ய வேண்டியது, அடுத்ததாக பொதுவாக வாழும்போது கடைபிடிக்க வேண்டியது, இப்படி பல படிநிலைகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க தேரையர். அந்த தேரையர் வகுத்து കൊടുത്ത அந்த പിണിയണുക വിധിയെ പറ്റി നാം ഇപ്പോൾ ചിന്തിക്ക പോகிறோம். ഓക്കേവാ? ഇന്ന് എന്നെ സംബന്ധിച്ച് വളരെ സന്തോഷമുള്ളൊരു ദിവസമാണ്. കാരണം എൻ്റെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട 2 അധ്യാപകരുടെ കൂടെ തേരയർ സമാധിയിൽ വരാനും അവരോടൊപ്പം വിലപ്പെട്ട കുറച്ച് സമയം ചെലവഴിക്കാനും ലഭിച്ചതിൽ ഞാൻ സിദ്ധറുകളോടും ഗുരുക്കന്മാരോടും എൻ്റെ അധ്യാപകരോടും നന്ദി പറയുന്നു. അയ്യങ്കണ്ണ ഡോക്ടർ പറഞ്ഞതുപോലെ പിണി അണുക വിധി, അതായത് പ്രിവെൻഷൻ ഈസ് ബെറ്റർ ദാൻ ക്യൂർ എന്ന് നമ്മൾ എപ്പോഴും പറയും. തേരയ്യരുടെ ആ പാടലുകളിലെ ആദ്യത്തെ പാട്ടാണ് ഞാനിവിടെ പറയുന്നത്. തിണ്ണമിരണ്ടുള്ളേ ചിക്കമടക്കാമൽ പെണ്ണിൻ പാലൊன்றே പെരുക്കാമൽ ഉണ്ണുങ്കൽ നീർ ചുരുക്കി മോർ പെരുക്കി നെയ്യുരുക്കി ഉൺപവർകൾ പേരുറയ്ക്കർ പോമേ പിണി. ഈ ഒരു സോങ്ങിൻ്റെ എക്സ്പ്ലനേഷൻ ஐயங்கன்னு சார் பாருங்க. ஓகே, முதல்ல இந்த பாடலை கொஞ்சம் ரசித்து பார்ப்போமே. அது என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கிற் போமே பிணி. ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிணி அப்படின்னு சொன்னால் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹார்மோனல் டிசீசஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஹார்மோனல் டீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிணிங்கிறது வந்து ஒரு ஒற்றை வேர்டுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் சித்தர்கள் தர்றாங்க. பிணி வேற, அதாவது பிணிங்கிறது மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட், டிசீஸுங்கிறது வந்து அந்த டீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி அது டிசீஸாக கன்வெர்ட் ஆகினா அது டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பிணி வராமல் தடுப்பதற்கு நம்ம கிருஷ்ணபிரசாத் சார் சொன்னது போல நோய் வராமல் இருப்பதற்காக தான் சொல்லப்பட்டது. இதெல்லாம் நோய் வந்த பிறகு அல்ல, வந்ததுக்கு முன்னாலே செய்யக்கூடிய ஒரு விஷயமா சொல்றாங்க. பாருங்க, திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், அதாவது திண்ணம் அப்படின்னா நாம ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா சொல்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திண்ணம் இரண்டு உளே, நம்ம உடம்புக்குள்ளால 2 முக்கியமான ஆற்றல்கள் இருக்கிறது, வாதம் பித்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாதம் பித்தம் நம்ம உடம்புல வந்து 2 நிலைகளில் வெளிப்படும். ஒன்று மலம், இன்னொன்று மூத்திரம். இந்த மலத்தையும் மூத்திரத்தையும் சிக்காமலும் அடக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்றாங்க திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல்.
இந்த மலம் மூத்திரம் இந்த இரண்டையும் அடக்கவும் கூடாது, சிக்கும் வண்ணம் வைத்திருக்கவும் கூடாது. அதுதான் திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல். பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல். பெண்ணின் பால் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல வந்து செக்ஸுவல் டிசையர் அப்படின்னு சொல்லி நாம இதை எடுத்துக்கலாம். பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், அவற்றை அதிகமாக்காமல். ஏனென்றால் சித்தர்களுடைய சித்தாந்த பிரகாரம் மனிதனுக்கு நோய் வருவதற்கு பல காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு காரணம் செக்ஸுவல் டிசையர். எக்ஸசிவ் செக்ஸுவல் டிசையர் அல்லது லஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் மே இன்டியூஸ் டிசீசஸ் அப்படிங்கிறது சித்தர்களுடைய சித்தாந்தம். அதாவது என்ன, இதெல்லாம் வந்து மனம் ரீதியான சில சேஞ்சஸ். இதே மாடர்ன்ல இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனோவிகாரங்கள் நம்ம அடையும் போது எல்லாமே நம்ம ஹார்மோனல் சிஸ்டத்துல ஒரு இம்பேலன்ஸ் வருதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது நம்ம உடம்புல சில அட்ரினலின், கார்டிசோல் இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாகவே செக்ரேட் ஆகுது. இவை எல்லாமே ரெண்டு வேலை செய்யும். ஒன்று குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொன்று ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீசஸ் போத் கொலஸ்ட்ரால் லெவல், குளுக்கோஸ் லெவல் அண்ட் ப்ரெஷர் லெவல். ஸோ அதனால பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், அதனால அதை வந்து அளவோட வச்சுக்கணும், அதை ரொம்ப அதிகமாக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல். அடுத்து சொல்றாரு பாருங்க, உண்ணுங்கால். உண்ணுங்கால் அப்படின்னா சாப்பிடும்போது. உண்ணுதல் என்றால் சாப்பிடுதல். உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கிற் பொமை பிணி. இந்த லைன் ரொம்ப முக்கியம். எப்படி சாப்பிடணும்? டேபிள்ல உட்கார்ந்தா, இல்ல கால் மேல காலை போட்டுக்கிட்டா, இப்படியா? எப்படித்தான் சாப்பிடணும்? சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது சாப்பிடும்போது நீர் சுருக்கி, நீரை குறைவாக குடிக்க வேண்டும். நீர் சுருக்கி ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? அதுக்கும் காரணம் இருக்குது. நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நமக்கு 32 பற்கள் இருக்குது. இந்த பற்கள்ல வந்து we have to chew each and every food particle, then only we have to swallow them. If we இத மாதிரி நாம சாப்பிட்டோம் அப்படின்னா we don't need water. நம்முடைய saliva itself அது enough for our first level of digestion. That's why என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, உண்ணுங்கால் நீரை சுருக்கு. நீ என்ன செய்ய, தண்ணி அதிகமா குடிக்காத, அந்த சூ பண்ணி சாப்பிடு அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் நீர் சுருக்கி. அடுத்து ஒண்ணு போடுற பாருங்க, மோர் பெருக்கி. நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா மோர் வந்து இருக்கணும். பட்டர் மில்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பட்டர் மில்க் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா சித்தர்களுடைய சித்தாந்த பிரகாரம் 3 குற்றங்களையும் சமப்படுத்தவல்ல ஒரு பொருள் வந்து பால் பொருட்கள்ல மோர் மட்டும்தான். We don't give this credit to other இந்த cow products, milk products. நம்ம எதுக்கு milk products we don't give any kind of, அதாவது milk productsல மோருக்கு ஒன்று தான் நாம வந்து அந்த பண்பே சொல்லியிருக்காங்க. 3 குற்றங்களையும் சமப்படுத்த வல்லது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த மோரை வந்து உண்ணும் போது பெருக்க வேண்டும், நிறைய சாப்பிடணும். மோர் பெருக்கி நெய் உருக்கி. இதுல இன்னொன்று முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம மோர்னா நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தயிரை கலந்து, தயிர் கூட கொஞ்சம் வாட்டர் கலந்து மோர்னு நினைக்கிறோம். திஸ் இஸ் எ ராங் கான்செப்ட். இப்போ நாம வந்து எப்போதுமே மோர் அப்படின்னு சொல்றது வந்து வெண்ணெய் எடுத்த மோர் தான் மோரா நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது அதுல இருந்து பட்டரை வந்து பிரிச்சு எடுத்துருக்கணும். அப்படி எடுத்ததுக்கு பேரு தான் மோர். அப்படி எடுக்கலன்னா அது வந்து மோர் கிடையாது, டைலூட்டட் கர்டு. டைலூட்டட் கர்டை சொல்லல. சித்தர்கள் சொன்னது வந்து மோரை பெருக்கி. அடுத்து சொல்றாங்க நெய் உருக்கி. சாப்பிடும்போது நெய் சிறிதளவாவது சாப்பிடணும். we must little bit quantity of butter ghee in our everyday food அல்ல daily food. டெய்லி நம்மளோட இதுல வந்து கண்டிப்பா கொஞ்சமாவது நெய் எடுத்துக்கணும். அதுதான் வந்து உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் பொமை பிணி. அவங்க பேரை சொன்னா கூட போயிருண்டா அப்படிங்கிறார். அதாவது சாப்பிடும்போது நல்லா சீவ் பண்ணி தண்ணி குடிக்காம மோர் நிறைய சேர்த்து நெய்யும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுறவங்க பேரை சொன்னா கூட எது போயிடும், பிணிகள் போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இப்பவே சொன்னேன், இது எல்லாமே பிணிங்கிறதெல்லாம் டிசீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதுவும் சொல்லிக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு காமனா உள்ள பேர் தான் என்னன்னா பிணி. இது எல்லாத்தையும் போகிறதுக்கு இதுதான் எளிய வழி அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுல வந்து சொல்றாரு. அதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், அதாவது மலம் சிறுநீரை அடக்க கூடாது. இதை வந்து நம்ம நேச்சுரல் அர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த நேச்சுரல் அட்ஜஸ்டை வந்து அடக்கவே கூடாது. இதை அடக்கணும் அப்படின்னா இது நோய்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு இடத்துல இல்ல, திருமூலர் இதே கான்செப்ட் சொல்றாரு, அகத்தியர் இதே கான்செப்ட சொல்றாரு, அதே போல தேரையர் சொல்றாரு, எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. 14 வேகங்கள்னு நம்ம இதுல இருக்குது. 14 நேச்சுரல் அட்ஜஸ்ட்னு சொல்லுவோம். இந்த 14 நேச்சுரல் அட்ஜஸ்ட வந்து எக்காரணம் கொண்டு அடக்கக்கூடாது. அதுல 2 தான் என்னது அப்படின்னா மலம், சிறுநீர். அதுக்கு தனி சாஸ்திரமே இருக்கு. மலமதை அடக்கினால் மலம் தன்னை வாய்தோடும் சலதோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோவு உண்டாகும். அதுக்கு ஒரு தனியா சொல்லியிருக்காங்க. 14 வேகங்கள் அப்படின்னு சொல்லி தனியா இதே இருக்கு. 14 வேகங்கள் பகிர்ந்திடா விதித்திடும் பாவந்துமல் மேவிடு மலைநீர் கொட்டாவி கதித்திடை பசுநீர் வெட்கை காசமோடு இழைப்பினித்திடை மதித்திடும் மாந்தி கண்ணீர் வளர் சுக்கில சுவாசமாமே. இது தனியா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இதுல அந்த சிறுநீரையும் மலத்தையும் நாம அடக்க கூடாது ஒண்ணு. அதே மாதிரி அவைகள் இயல்பாக கழிய வேண்டும். எவ்ரிடே இந்த மலம் சிறுநீர் இயல்பாக கழிய வேண்டும். இவ்வாறு கழிந்தாலே மலத்தை கழித்தால் வாதம் சரியாகும், சிறுநீரை சீராக கழித்தால் பித்த குற்றம் சரியாகும், பேதியால் வாதம் தாழும், வமனத்தால் பித்தம் தாழும், நசி அஞ்சனத்தால் கபம் தாழுமே அப்படின்னு சொல்றாங்க. சோ மலத்தை சரி செய்யணும் அப்படின்னா, சரி வாதத்தை சரி செய்யணும்னா நாம எதைத்தான் சரி செய்யணும்? மலத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதற்கும் சாஸ்திரம் சொல்றாரு தேரையர். இதுல என்ன பியூட்டினா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டிஃபிகேட் பண்ணணும்? 2 times. இருமலமும் அருநீரும். இருமலமும் அருநீரும். அதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா 2 times மோஷன் போகணும். 6 time என்ன செய்யணும்? நேச்சுரலா யூரினேஷன் ஆகணும். யூரின் மிக்சரேஷன் வந்து நடக்கிறது 6 times கண்டிப்பா நடக்கணும். இது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதைத்தான் திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் அடக்காமல் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் பொருள். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இஸ் தி மெயின் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் டிசீசஸ். மலச்சிக்கல் வருது அப்படின்னாலே, மலக்கட்டு வருதுனாலே யமனுடைய பாசக்கயிறு வருதுன்னு தான் அர்த்தம். அதனால அது வராமல் பார்த்துக்கிறது முறை. ஓகே, இனி அடுத்த போயத்துக்கு போகலாம். பாலுண்போம் எண்ணெய் பெறோம் வெந்நீரிற் குளிப்போம் பகற்புணரோம் பகர்த்துயிலோம் பாயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழலியோடிளவெயிலும் விரும்போம் இரண்டடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையிற் படுப்போம் மூலஞ்சேர் கரிநுகரோம் மூத்ததயிர் உண்போம் முதநாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் ஞானந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கிங்கேது அவை நாம் இருக்கும் இடத்தை. இது நம்ம பிணியணுகாவிதி ஒழுக்கத்துல 2வதாக சொல்லக்கூடிய பாடல். ரொம்ப அற்புதமான பாடல், ரொம்ப ரசிச்சு படிக்க வேண்டிய ஒரு பாடல், ரொம்ப ருசியோட இருக்கும் அது. அதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல என்ன பாருங்க, என்ன சொல்றாரு? பால் உண்போம் எண்ணெய் பேரின் வெந்நீரில் குளிப்போம். பால் உண்போம்னு சொல்றார், பால் அருந்துவோம்னு கூட சொல்லல. தமிழ்ல வந்து ஒவ்வொரு நம்ம உணவு முறையே வந்து 4 விதமா உணவு சாப்பிடுறதுக்கே ஒரு 4 டைப் நம்மளுடைய பாரம்பரியத்துல இருக்குது. அதாவது உண்ணல், திண்ணல், நக்கல், பருகல். உண்ணல், திண்ணல், நக்கல், பருகல். இப்ப நீர் சார்ந்த பொருட்களை எல்லாம் பருகத்தான் செய்யணும். பண்டங்கள் இப்ப முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் தின்னத்தான் செய்யணும். பாயாசம் நக்கித்தான் சாப்பிடணும். உண்ணல் சாப்பாடு உண்ணத்தான் செய்யணும். ஆனா இந்த பாலை வந்து எப்போ நீர் பொருள் தானே, அப்ப அருந்துவோம் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அது என்ன சொல்றாரு, அதுக்கு பதிலா பால் உண்போம் அப்படின்னு சொல்றாரு. பால் கழிக்காம், பால் கழிக்காம். இது எங்கன சரி? அப்ப தேரே தெட்டாயிட்டு சொல்லு பறஞ்சோ அப்படின்னு நமக்கு தேரே தவறாக சொல்லிட்டாரோன்னு சொல்ல நினைக்கலாம். தப்பு அது. ஆக்சுவலி வந்து பால் உண்போம் என்று சொல்லுவது இதனுடைய பொருள் என்ன? பால் சோறு உண்போம், பால் சோறு உண்போம். ஏன்னா பால் சோறு உடலுக்கு உடனடியாக ஊட்டம் தரக்கூடியது. நம்ம உடம்புல நம்ம சாஸ்திரங்களை இதே தேரை இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு நாளையில ஒரு மனுஷனுக்கு உடனடியாக ஆற்றல் தரக்கூடியது ஒரு 3 தான். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலரசம், இன்னொன்னு புலால், அதாவது இறைச்சி ரசம், அடுத்ததாக பால். உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய முதல் பொருள் வந்து பால். இன்னைக்கும் நீங்க சிம்பிளா நீங்க நார்மலா நம்மளுடைய இன்றைக்கும் நம்ம வாழ்வியல் வழக்கத்துல கணவன், அதாவது திருமணமாகி அந்த முதல் இரவுக்கு போகக்கூடிய பெண் வந்து கையில வைத்திருக்க வேண்டிய பொருளாக நம்ம எதைத்தான் கொடுத்து விடுவோம்? பாலை தான் கொடுத்து விடுவோம். ஏனென்றால்
பால் என்பது உடனடியாக ஆற்றல் தரவல்லது. அதனால அந்த பாலை என்ன செய்யுங்க, பால் சோறு என்ன செய்யுங்க, டெய்லி சாப்பிடுங்க. அதான் பால் உண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதே இது மாதிரி பின்னாலே நிறைய இது சொல்லுவார். ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு எத்தனை எண்ணெய் பெறின், இந்த எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். இந்த வேடை பாருங்க, எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். அதாவது எண்ணெய் தேய்ச்சா நாங்க எதில் தான் குளிக்கணும், சூடு வெள்ளத்துல, அதாவது வெந்நீர்ல தான் குளிக்கணும். இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஆயில் பாத்துங்கிறது நாம மறந்து போன ஒரு மிக முக்கியமான ஒழுக்கம். ஸோ நாம எல்லாம் மறந்து போன ஒரு மிக முக்கியமான ஒழுக்கம் இந்த ஆயில் பாத். இந்த ஆயில் பாத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அது எப்படி செய்யணும், என்னைக்கு செய்யக்கூடாது, எந்தெந்த நாட்களில் செய்யணும், அதுவே ஒரு பெரிய சாப்டர். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதே இதுல இந்த பாடல்ல பின்னால் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, 6 திங்களுக்கு ஒரு தடவை வனம் அறிந்தல்வோம், அடர்நாங்க மதிக்கு ஒரு கால் பேதியுரைன்னு கூறுவோம், தேருமதி ஒன்றரைக்கோள் தரநசியம் பெறுவோம். அதில் சொல்லிட்டே வரும்போது வீறு சதுர் நாட்கொருக்கால் நெய்முழுக்கை தவிர. என்ன சொல்லுவாருன்னா, 4 நாட்களுக்கு ஒருக்கா கண்டிப்பாக நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆயில் பாத் எடுப்பதை விட மாட்டோம். we must follow it. அதான் சொல்றாரு, we must follow that. every 4 days once, every 4 days once we must take oil bath. அதான் சொல்றாரு, நான் வீறு சதுர் நாட்கொருக்கால் நெய் முழுக்கை தவிரோம் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் அங்க அவர் அந்த இடத்துல சொல்ற, எப்படி குளிக்கணும், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சா எதுல குளிக்க கூடாது, பச்சை வெண்ணத்துல குளிக்க கூடாது. எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சா கண்டிப்பா இதெல்லாம் குளிக்கணும், வெந்நீரை தான் குளிக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சயின்ஸ். எண்ணெய் எதற்காக தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா, நத்திங் பட் நம்முடைய உடலினுடைய உஷ்ணத்தை சீர் செய்வது. தி பர்பஸ் ஆஃப் ஆயில் பாத் இஸ் நத்திங் டு ரெகுலேட் அவர் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலரா மேம்படுறது. ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஃபீவர், இந்த பாடி டெம்பரேச்சர் லோ ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்போதெர்மியா. ரெண்டும் டேஞ்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் டேஞ்சர், டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் டேஞ்சர். ஸோ ரெண்டையும் மீடியமா வச்சிருக்கணும். மீடியமா வச்சிருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நோய் இல்லை. இதை வேற ஒரு இடத்துல ஒரு பாடல சொல்லுவாங்க, பித்தோடு மயங்கிய பிணிவரினும் அத்தா என் அடியலால் உன் அறற்றாது என்ன. அந்த ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல ஒரு பாடல் வரும், பித்தோடு மயங்கிய பிணிவரினும். அதாவது பித்தம் சொல்றது அழல் அல்லது தீ குற்றம். இந்த குற்றம் இதாகும் போதுதான், அது மாறுபடும் போதுதான், அதாவது உடல் சூடு, பித்தம்ங்கிறது உடல் சூடு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த சூடு மாறும் போதுதான் மனுஷனுக்கு நோய் வருது அப்படின்றாங்க. அந்த நோயை சரி செய்யக்கூடிய ஒரு எளிய வழிமுறை இந்த ஆயில் பாத். ஆயில் பாத் ரெகுலரா எடுக்க எடுக்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், இந்த 3மே ரெகுலேட் ஆகும். இந்த 3 ரெகுலேட் ஆகிற வரைக்கும் நமக்கு எது இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகற்றுயிலும் பகற்புணரோம். பகல்ல தூங்க மாட்டோம், டே ஸ்லீப் கண்டிப்பா கூடாது. அதே போல டே ஸ்லீப் கூடவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டே ஸ்லீப் பண்ணா 18 விதமான வாத ரோகங்கள் வரும் என்று சித்தர்கள் சொல்றாங்க. 18 விதமான வாத ரோகங்கள், நாம பீனிசம் சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ், இது கண்டிப்பா வரும்ன்றாங்க. அதனால பகற்துயிலும், பகல்ல கண்டிப்பா தூங்க மாட்டோம், பகற்றுயிலும் பகற்புணரும் பாயோதர மூத்த. பகற்புணரும் நாங்க செக்ஸுவல் ஆக்டிவிட்டியை டே டைம்ல செய்ய மாட்டோம். இதெல்லாம் கடைசியில் ஒரு தடவை நம்ம சேர்த்து அதை பார்க்கலாம். பகற்றுயிலும் பகற்புணரும் பாயோதர மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவையில் விரும்புவோம். அதாவது எங்களை விட வயதில் மூத்த பெண்களோடு நாங்க தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் ஆக்டிவிட்டியை நாங்க வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாயோதர மூத்த ஏலஞ்சேர். இதற்கு இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க, என்னன்னா விலை மாதர்களோடு நாங்கள் கூட மாட்டோம். அதாவது விலை மாதர்கள் சொல்லக்கூடிய ப்ராஸ்டியூட் கூட நாங்க எந்த ஒரு கான்டாக்ட் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதாக ஒரு பொருள் சொல்லுவாங்க. பாயோதர மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவெயிலும் விரும்புவோம். ஸோ இளவெயில் அப்படிங்கிறது மார்னிங் லைட், அதாவது மார்னிங் சன்லைட், இதை நாங்க விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் தியரி. இதுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் தியரியா தான் சொல்றோம். ஏன்னா சித்தர்களுடைய இது பிரகாரம் காலை வெயில் நன்றென்று, மாலை வெயில் தான் நன்றது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காலை வெயில் காய்ந்தாருக்கு காணா பிணியனைத்து பாலை நிலம் போலே படரும் கான்னு சொல்லுவாங்க. காலை வெயில்ல காஞ்சா
நோய்கள் பாலை நிலத்துல வெப்பம் எவ்வளவு ஃபாஸ்டா பரவுமோ அதே போல உடம்புல நோய்கள் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாலை வெயில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மாலை வெயில் எப்போதுமே நமக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம், குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் மாதிரியான ஹைப்போதைராய்டிசத்துக்கு, அதே போல வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா கம்பல்சரியா அவங்கள டெய்லி வந்து 1/2 hour to 1 hour சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகிறது தான். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. விட்டமின் டியோட சிந்தசிஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல ஸ்கின் டிசீசஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து மஸ்ட், சன் எக்ஸ்போஷர் வந்து மஸ்ட். இதுக்காகத்தான் இளவெயில், நம்ம வந்து இது சொல்றாங்க முதுவெயில், மாலை வெயிலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும், மாலை வெயிலில் நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாத காரணத்தினால தான் வெஸ்டர்ன் பீப்புளெலாம் நம்ம நாட்டுக்கு வந்து சன் பாத் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து இந்த வெயிலோட இதை வந்து பயன்களை வந்து பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஓகேவா? அடுத்தாக எண்ணெய் பேரின் வெந்நீரில் குளிப்போம், பகற்றுயிலும் பகற்புணரும் பாயதொரு முத்த ஏலஞ்சேர் குழலையருடைய இளவையிலும் விரும்பும், 2 அடக்கம் 1 விடம் இடது கையில் படுப்போம். 2 அடக்கம், 2 வந்து அடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து மலம் சிறுநீர், ஏற்கனவே சொன்னதுதான். அதே தான் அடக்க மாட்டோம். 1 விடம், 1 என்பது இந்த இடத்துல விந்துவை வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதை கடைசியில் மொத்தமாக பார்க்கலாம். 2 அடக்கம் 1 விடம் இடது கையில் படுப்போம். ஸோ இது வந்து நாம வந்து தூக்கம் வந்து உறக்கத்தை வந்து இடது கையில் தான் வச்சு படுக்கணுமா, அதாவது லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் இஸ் தி ஆப்ட் பொசிஷன் ஃபார் அவர் ஸ்லீப். இது வந்து சித்தர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. ஆனா இதே தான் மாடர்ன் சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது. அதாவது நாம படுக்க வேண்டிய முறையில வந்து லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல தான் வச்சு படுக்கணும் அப்படிங்கிறது தான் இடது கையில் படுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இடது கையில் படுப்போம். அதுக்கடுத்து மூலஞ்சேர் கரிநுகரம், மூத்த தயிர் உண்போம். மூலஞ்சேர் கரிநுகரம், மூலம் அப்படிங்கிறது வந்து பைல்ஸ், அரிசு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வந்து பைல்ஸ் டிசீஸ், அல்லது வந்து ஏனோரெக்டல் டிசார்டர். மூலஞ்சேர் கரிநுகரம், அந்த மூலத்தை உருவாக்கக்கூடிய கரிகளை உண்ண மாட்டோம். இது வந்து கொஞ்சம் ஆழமான கருத்து தான், ஆனா கண்டிப்பா தெரியணும். ஏன்னா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏனோரெக்டல் டிசார்டர் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா மற்ற டிசீஸ் எல்லாம் நான் வாரேன் நீ வாரேன் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து வந்துக்கும். ஏனென்றால் மூலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாயு வந்து அபான வாயு. இந்த அபான வாயு வந்து மற்ற எல்லா வாயுக்களுக்கும் ஒரு பண்புன்னா, அபான வாயு கீழ்நோக்கு கால்னு சொல்லுவாங்க, அது டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த மூவ்மெண்ட்டை வந்து சரியா வச்சிருக்கணும். இந்த அபானனுடைய செயல் வந்து சரியா இல்லைன்னா குடல்ல வந்து வாயு பெருக்கம் அதிகமாகும், உடல்ல வந்து சூடு குறையும், உடல்ல வந்து சூடு வந்து நாளாக்கணக்கில் குறையும், மெட்டபாலிசத்தோட டிஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மூலம் சேர் கரி நுகரும், மூலத்தை உண்டாக்கக்கூடிய கரிகளை உண்ண மாட்டோம். எது அதெல்லாம்? ஆல் தி ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், ஆல் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், கிழங்குகள் எல்லாமே எதுதான்? இந்த மூல நோயை உண்டாக்கக்கூடியதுதான். அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடையாதுன்றாங்க. அதனாலதான் கருணையின்றி புசியோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணைக்கிழங்கு சாப்பிடலாம், கருணைக்கிழங்கு சாப்பிடலாம். மூலஞ்சேர் கரிநுகரம், மூத்த தயிர் உண்போம். மூத்த தயிர் உண்போம் அப்படின்னு சொல்றது வந்து நல்ல தயிர், தயிர்னா காடை வந்து நாம வந்து உண்போம். மூலஞ்சேர் கரிநுகரம், மூத்த தயிர் உண்போம். முதநாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். ப்ரீவியஸ் டே, இப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், இன்னைக்கு நைட்டு ஒரு குழம்பு வச்சுட்டோம், இந்த கறியை ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நாளைக்கு காலைல சாப்பிடக்கூடாதுங்கிறார். முதநாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம், அது அமுதமாவே இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதுல ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சூடாக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சாம்பாரா ஒரு வாரத்துக்கு மொத்தமா வச்சிடுறது, ரசமா வச்சிடுறது, எடுத்து சூடாக்கு சாப்பிடு, இந்த மாதிரியான உணவை வந்து சாப்பிடுறோம். இது தவறு அப்படின்னு சொல்றாரு. முதநாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம், அது அமுதமாவே இருந்தால் என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். மூலஞ்சேர் கரிநுகரம், மூத்த தயிர் உண்போம். முதநாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம். இதுக்கு பொருள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இருக்கிறேன், இப்ப கிருஷ்ணபிரசாத் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சார் இருந்தாங்க இந்த உலகத்தை ஃபுல்லா நீங்களே அரசாட்சி செய்யுங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு இந்த உலகத் தலைவர் பட்டம் கொடுத்தால் கூட, ஆனா அதுக்கு பதிலாக நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பசிக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஐ ஹாவ் டு சாய்ஸ் நான் என்னதான் செய்யணும் அப்படின்னா
பசி எடுத்து தான் நான் சாப்பிடணுமா? பசி எடுக்காம சாப்பிட்டா எனக்கு இந்த உலகத்தினுடைய தலைவர் பட்டம் கிடைச்சா கூட வேண்டாம். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பசிக்கு கொடுத்துருக்காங்க. அப்பிடைட் சரியா? ஏன்னா பசித்து புசி, பசித்து புசி, பசிக்காக புசி, ருசிக்காக புசியாதே, பசித்தொழிய உண்ணம். நாம் பசிக்காம என்ன செய்யக்கூடாது? உண்ணவே கூடாது. அதுதான் சொல்றாரு, ஞாலம்தான் தந்திடும், இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்கும்னு சொன்னா கூட பசி இல்லாம நீ என்ன செய்யாத, சாப்பிடாத, பசித்தொழிய உண்ணும். அதுல வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல மருந்ததிகாரத்துல சொல்றாங்க இல்லையா? ஆமா. அதாவது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியும். அதே அதிகாரத்துல இன்னொரு குறள் சொல்லுவாங்க பாருங்க, தீயளவின்றி தெரியாமல் பெரிதும் நோயளவின்றி படும். ரொம்ப என்ன அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது தீ அளவின்றி, தீங்கிறது இந்த இடத்துல பசித்தி, இந்த பசித்தியோட அளவு அறியாமல் சாப்பிட்டாம்னா ஒருத்தனுக்கு நோய் அளவின்றி படும். நோய் என்ன செஞ்சிருவான், ரொம்ப அதிகமா வருமா. இதே அவ்வை பிராட்டி இன்னொரு இடத்துல சொல்றாங்க இதே வார்த்தைய, மீதோன் விரும்பேல். மீதூன் அப்படின்னா அதிகமான அளவு சோறு சாப்பிடாத, கண்டமானி சாப்பிடாத. இதுல என்ன வேடிக்கைன்னு தெரியுமா சார்? தெரியுமா மேடம்? இதுல உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நோயணுகா விதின்னு டைட்டில் போட்டிருப்பாரு, பிணியணுகா விதியை பத்தி பேசுவான், ஆனா டிசீஸ பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா, சொல்றது ஃபுல்லா சாப்பாடுல தான் எல்லாம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் எதெல்லாம் சொல்றாங்கன்னா சாப்பாடுல தான் சொல்லுவாங்க. அதாவது சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே என்னன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு தான் நமக்கு மருந்து. மருந்தாக இருக்கக்கூடியது இதுதான், உணவு தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோமே, சரியா? நம்ம வீட்டுல நார்மலா வச்சிருக்கோம் இஞ்சி, இது உணவா மருந்தா அப்படின்னு கேட்டா சித்தர்கள் சொல்றாங்க அது உணவும் தான் மருந்து தான். நம்ம இஞ்சி சேர்க்காம எந்த குழம்புகள் எதுவும் வைக்கிறது இல்ல, சேர்க்கல. சுக்கு, இஞ்சி, சுக்கு, மிளகு சேர்க்காம சேர்க்கறது இல்ல. அப்ப அது உணவாகவும் செயல்படுகிறது, மருந்தாகவும் செயல்படுறது. இந்த கான்செப்ட் வேற எந்த மருத்துவத்துக்கும் கிடையாது. இந்த கான்செப்ட் வேற எந்த மருத்துவத்திலையும் சொல்லல. நம்ம இன்னைக்கு ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய நவீன மருத்துவம்ங்கிற மாடர்ன் சயின்ஸ்ல இருக்குது பெரிய விசேஷம் தான். ஆனா அதுல இந்த கான்செப்ட் இல்ல. உணவே மருந்து, மருந்தே உணவு, அது எதுவுமே சொல்லல. நம்ம பேரஸ்டமால சாப்பிட முடியாது. நம்ம பேரஸ்டமால் என்ன செஞ்சிட முடியாது, காய்ச்சல் இருந்தா போட்டுக்கலாம், மருந்தாக நீங்க சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா இஞ்சிய நீங்க மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம், உணவாகவும் பயன்படுத்திக்கலாம். ஒரு தடுமம், ஒரு ஆளுக்கு நல்ல காய்ச்சல் இருக்கு, தடுமம் வச்சு காய்ச்சல் இருக்கா, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மிளகு போட்டு கஞ்சி வச்சு கொடுக்குறோம். இது உணவா மருந்தா? உணவாகவும் செயல்படும், மருந்தாகவும் செயல்படும். இந்த கான்செப்ட உலகத்துக்கு கொடுத்த முதல் மருத்துவம் வந்து இதுதான், சித்த மருத்துவம். இத ஃபங்க்ஷனல் ஃபுட் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டோம், ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் சொல்றாங்க, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். மண்டலம் உண்டிடில் கோலை ஊன்றி குறுகி நடப்பதும் கோலை வீசி உலாவி நடப்பதே. இதே திருவள்ளுவர் வேற மாதிரி சொல்லுவார், காலமே இஞ்சுன காட்டினார் சுத்திரத்தில் மாலை இதிலே கடுக்காய், மத்தியானம் சுக்க இருந்த சூலமை தேகமடா சுக்கிலத்தை கட்டிவிடும், ஞாலமே உன் வந்து நற்றேங்காய் போலாமே. திருவள்ளுவருடைய கான்செப்ட். இது எல்லாம் அப்படியே இது வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தீயளவின்றி தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு சொல்ல, அடுத்த குரல் சொல்லு, இழுவறிந்து உண்பாங்க. நீ நிறைய சாப்பிடுற அப்படின்னா அது கண்டிப்பா நோயா தாண்டா வரும், எதா வராது உடம்புல ஆற்றல. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல உள்ள ஒரு பேட் ஹேபிட்டா எதை வச்சிருக்கோம்னு தெரியுமா? நிறைய சாப்பிட்டா நிறைய எனர்ஜியா இருக்கலாம். சுத்தமான தவறு. சுத்தமான, அதாவது வந்து எந்த அடிப்படையுமே இல்லாத ஆதாரம். சத்தானதை கொடுக்குறேங்கிற பேர்ல நம்மளுடைய பசித்திக்கு மாறாக நம்ம நிறைய கொடுக்கிறோம். பசித்தியை தாண்டி நம்ம எது கொடுத்தாலும் அதுக்கு பேரு இன்டைஜஷன். அதுக்கு பேர் எது கிடையாது, டைஜஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு சின்ன குழந்தை பிறந்தவொடனே ஒரு காஃபி, அடுத்ததாக ஒரு 8 மணிக்கு ஒரு வடை பொங்கல் எல்லாம் வச்சுட்டு, மதியம் ஒரு இதுல வந்து ஒரு இன்டர்வல் டயத்துக்கு ஒரு பிஸ்கட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம். இது நீங்க சத்தான உணவு நினைக்கிறீங்க, உண்மையிலே இது அந்த குழந்தைக்கு சத்தை கொடுக்கல, அது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றது இல்ல. அது எதை பண்ணுதுன்னா இன்டைஜஷனை தான் கொடுக்குது. இன்டைஜஷன் இன்டியூசஸ் டிசீசஸ்.
அதுதான் சார் செரித்தது அருந்தே உண். அப்படி ஆமா, செரித்தது அறிந்தே உண். அதுதான் இழிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும். நீ சரியான முறையில மலம், அதாவது உணவு செரித்ததை அறிந்து நீ உண்டன்னா அது வந்து எப்படி இருக்கும்? இன்பம் போல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது எது மாதிரி இருக்கும்? நோயாக மாறிடும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை இது. இந்த காமனா சொல்லிட்டு இருக்கக்கூடிய NCD சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே உணவு 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 உணவு. அதை வந்து முறையற்ற உணவு. இதே சுரம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ஃபீவரை பற்றி அகத்தியருடைய ஒரு பாடல்ல வரும். சரியா? அதாவது உண்டின் மேல் உண்டியாலும் பண்டுல மலத்தினாலும் பழகிய சீதத்தாலும் உண்டியின் பொல்லாங்காலும் ஒன்றடி போகத்தாலும் கண்டு இளாமையாலும் கடிகை தோடத்தாலும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதை அடிச்சுக்கிட்டே வருவார். நம்ம அதிகமா சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சுரநோய் வரும் அப்படிங்கிறார். இதே இன்னொரு இடத்துல தேரைச்சோறு குடல் தண்ணில் சீதம் வராது, சுரம்பு வராது. நம்ம உடம்புல நோய் வருவதற்கு அடிப்படையான காரணமே சாப்பாடு தான். நம்ம உடம்புல நோய்கள் வருவதற்கான அடிப்படையான காரணமே சாப்பாடு தான். அதனாலதான் இத மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்ல திருவள்ளுவரும் மருந்தை பற்றி பேசல, சாப்பாடை பற்றி பேசுறாரு. பிணியணுகா விதியில வந்து தேரையர் எதைத்தான் சொல்றாரு? உணவை பற்றி தான் சொல்றாரு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவை விட்டா மருந்தை விடணும்னா நாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற நோய்களுக்கான மருந்துகளை விடணும்னா உணவுலதான் நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நல்லது சாப்பிடணுங்கிறது கிடையாது. பசித்து சாப்பிடணும். அதை தான் பசித்தொழிய உண்ணோம். பசிக்காம நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஞாலம்தான் தந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கு இங்கேதுகவை நாம் இருக்கும் இடத்து. நமன்னா யமன். நமன்னா என்ன அர்த்தம்? யமன். யமனுக்கு எங்க இடத்துல என்ன வேலை? எங்கிட்ட வேலையே இல்லடா, அவனை போ சொல்லு. வேணாண்டா, அவன் எங்கிட்ட எதுக்கு வர்றான்? போ சொல்றா அவனை அப்படின்னு சொல்றாரு. நமனார்க்கு இங்கு ஏதுகவை நாம் இருக்கும் இடத்து. நாங்க இருக்கிற இடத்துல அவனுக்கு என்ன வேலை? போ, அவனை வெளியே போ சொல்லு அப்படின்னு சொல்லி காயகற்பம் சொல்றாங்க. இதுக்கு இது மட்டும் சொல்லல, இது போக நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. காயகற்பம்ங்கிறது வந்து ஒரு தனி டாபிக். அது ஒரு பெரிய ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான டாபிக். தேரர் அதையும் நிறைய சொல்றாரு, அதுலயும் நிறைய சொல்றாரு. இதெல்லாம் காயகற்பமா வச்சுக்கோ. இல்ல என்ன அடிக்கணும்னா அந்த காயகற்பத்துல சொல்லக்கூடிய பொருட்களும் பாதி உணவுப் பொருளா தான் இருக்குது. அதுல வரக்கூடிய பொருளையும் பாத்தீங்கன்னா இஞ்சி தேன் சொல்லுவாரு. இருந்தேன் அலங்காரம் எய்து இருந்தேன் அலங்காரம். இஞ்சியும் தேனையும் சேர்த்து டெய்லி சாப்பிட்டோம்னா அது ஒரு இதுடா காயகற்பம் தாங்கிறாரு. இஞ்சி என்னது? இது ஒரு உணவுப் பொருளா தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல எதான் வருது? உணவு தான் வருது. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதான்? உணவு தான். அதாவது மருத்துவம் என்ற ஆணிவேரின் மருத்துவம் என்ற மரத்தினுடைய ஆணிவேர் உணவு தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உடல் சுத்தம், உடல் சுத்தம். நாம இண்டஸ்ட்ரியனை வச்சிருந்தோம், ஒழுங்கா வச்சிருந்தோம்னா இது எல்லாம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா, இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 1000 2000 வருஷம் 1500 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1500 வருஷத்துக்கு முன்னால சொன்ன கருத்துக்கு இன்னைக்கு சயின்ஸ் ஆமா கரெக்டுங்குது. ரிசர்ச் பண்ணி இப்போ சொல்றாங்க. நீங்க கட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ரொம்ப பிரபலமா நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்கலாம். நாங்க கட் ஹெல்த் இது பண்றோம், அது செய்யுங்க இது செய்யுங்கன்றாங்க. அட பாவிகளா, இதை தாண்டா 1000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி வச்சுட்டு போனாங்க. ஏன்டா யாருக்காகவே விளையாடா கட் ஹெல்த்தை பற்றி அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணா நீங்க அது செய்ய ஒண்ணும் இல்லை, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மோரை குடி. அதுதான் மோர் உண்போம், மூத்த தயிர் உண்போம். என்ன அழகா சொல்லிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியா நல்லா இருந்ததுன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராதுங்கிறான். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க பிஸ்கட் கொடுக்கணுமா? வேண்டாம். பிள்ளைகளுக்கு டெய்லி பிஸ்கட் கொடுக்காத, டெய்லி கொஞ்சம் மோரை கொடு. சார் ஒரு டவுட், இந்த மோர் சாப்பிடலாம் சொல்லி இல்லை, அது எந்த நோய் இருந்த ஆൾക്കാർക്കും சாப்பிடலாம்? கரெக்ட். இது நல்ல கேள்வி. இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதி இருக்குது. ஆனா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கோட்டா வச்சிருக்கோமா இல்லையா? ஜெனரல் கோட்டா வச்சிருக்காங்க, அது மாதிரி ஸ்பெஷல் கோட்டா வச்சிருக்கல. எல்லா நோயாளிகளுக்கும் இது ஏற்றதா அப்படின்னா சில நோய்களுக்கு சில பொருட்களை சேர்த்து சாப்பிடணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு நல்ல சைனசைட்டிஸ் பேஷண்ட் இருக்குது, அதாவது பீனிச ரோகம் இருக்குது. இப்ப அவங்களுக்கு மோர் குடிச்சா சளி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க உடம்புல வந்து எந்த குற்றம் அதிகமா இருக்கும்னா கப குற்றம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த கப குற்றத்தை அதிகமாக்கக்கூடிய இருக்க நேரத்துல இது அதிகமா எடுக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அது கூட வேறு சில பொருட்களை நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை என்ன செய்யாது? வராது. அந்த மாதிரி இருக்குது. அதனாலதான் சொல்றேன், திரும்பவும் அதே தான், உணவு தான்.
உணவு நீங்க எங்க போனீங்கன்னா கடைசியில எங்க தான் சுத்தி வருவோம். ഒരു ഡൗട്ട് അല്ല, ഈ കാലഘട്ടം പറയുമ്പോഴേ തേരയരുടേത് കൃതികളിലും നമ്മുടെ ഈ മഹാഭാരതത്തിന്റെ ഒക്കെ കുറെ ഇൻസ്പിറേഷൻ. ദാറ്റ് മീൻസ് അവരുടെ ആ ഒരു കാലഘട്ടം വരുമ്പോഴത്തേക്ക് കുറച്ചും കൂടെ ഏർലി ആണോ അതേ അഗസ്ത്യരുടെ ഒക്കെ? அதாவது சித்தர்களுடைய வரலாற்றில் உள்ள ஒரு பெரிய குழப்பமே என்ன அப்படின்னா, அவங்க எந்த பீரியடில் இருந்தாங்கங்கிறது இன்னை வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அவங்களுடைய நூல்களில் இருக்கக்கூடிய பாடலயம், அந்த சந்தம், அந்த பாடல் வரிகள், அவங்க கையாண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள், இதுகளை வச்சு நாம் ஒரு காலத்தை உத்தேசமாக சொல்கிறோமே தவிர அவங்களுடைய காலம் இதுதான், இவங்க இந்த மாதத்துலேருந்து இவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, உண்மையிலே இல்லை. இப்போது மோரார்லஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தேரையருடைய காலம் ஒரு 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு உள்ளே இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளில் நீங்கள் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது, அதே போல் வந்து சில தெலுங்கு வார்த்தைகளும் இருக்குது, சமஸ்கிருத வார்த்தைகளும் நிறையா இருக்குது. அப்போது நிச்சயமாக இந்த காலகட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று, தேரையருங்கிற ஒரு நபர் தான் அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுதினாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஏனென்றால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேரையர் கரிசல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. தேரையர் மருத்துவ பாரதம்னு ஒன்று இருக்குது, தேரையர் மகா கரிசல் இருக்குது, தேரையர் வெண்பா இருக்குது. இப்போ ஒரு பாடல் சொல்கிறேனே பாருங்களேன். அதாவது வந்து தேரையருடைய கரிசலில் தேரையருடைய கரிசலில் ஒரு பாட்டு வரும். சேரா அழகு வடிவனுக்கு சேரும் அதிக பசி உண்டாம், சேங்க நினைவு உரம் உண்டாம், சேட நினைவு இன்பமெல்லாம் சேர் நினைய மண்மேலும், சேயன் முகம் போல் கலை உண்டாம், செயல்கேதனன் போல் எழிலுருமாமே. இந்த பாட்டு நிச்சயமாக உங்களுக்கு புரியாது, இந்த பாட்டு நிச்சயமாக புரியாது. ஆனால் இப்போ பால் உண்போம் எண்ணெய் வெறின் வெந்நீரில் குளிப்போம், இது ஓரளவு புரியுதா? அது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான தமிழ், இது கொஞ்சம் இந்த தமிழ். அப்போ ரெண்டையும் ஒரு ஆள் தான் எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் தேரேன்னு ஒரு பெரியவர், ஒரு பெரிய மகா சித்தர் இருந்தாருங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆனால் அவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியலை. இதில் என்ன வேடிக்கைன்னா, சித்தர்கள் யாரும் வரலாற்றில் தன்னை பதிவு செய்யணும்னு ஆசையே படலை. அவர் மக்களுக்காக, ஏன்னா அவங்களுடைய எய்ம் எல்லாம் வந்து என்ன பெரிய ஆளா நீ கொண்டாடுறா அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏனென்றால் தன்னை அறிய தனக்கோர் அழிவில்லை, நமக்குள்ளார நான், அதாவது எனக்குள்ளார நான் இறைவனை பார்க்கணும்டா, மற்றவன்கிட்ட பார்க்கணுங்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுடைய முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுளை, இறையாற்றலை உணரணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க சன்னியாசிகளாக தான் இருந்தாங்க, மருத்துவர்களாகவும் துறவிகளாகவும் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எனக்கு பின்னால் ஒரு பட்டம் இருக்கணும், பட்டியல் இருக்கணும், என் பேரில் மடம் வச்சிரு, என் பேரில் அதை செய் இதை செய், எவரும் சொல்லலை. வர்றவங்க எல்லாருக்கும் என்ன செய், நல்லது செய், மருத்துவம் செய், நல்லதை போதி, இதுதான் சொல்லியிருக்காங்க. சிவவாக்கியார் பாட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அதாவது ஒரு பாடலில் வரும், சிவவாக்கியாருடைய நல்ல ஒரு பாடலில் வரும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது இல்லை இன்னும் பாட்டு மேடம், இந்த இது நம்ம என்னுள்ளே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, என்னுள்ளே இருந்ததொன்றை அது தெரியுமோ இல்லை இல்லை சிவவாக்கியலாம், என்னுள்ளே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. என்னுள்ளே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, என்னுள்ளே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னுள்ளே இருந்து யான் அறிந்து கொண்டேனே. எனக்குள்ளாரதான்டா கடவுள் இருக்கான், எனக்குள்ளார இருக்க கடவுளை நான் பார்க்கணும். சிவகர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நட்டகல்லை தெய்வம் 4 பட்பம் சாட்டியே சுற்றி வந்து முணுமுணு வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவையும் அறியுமே. கடவுள் என்கிட்ட தாண்டா இருக்கான், கடவுள் என்கிட்ட இருக்கிறான். நான் அப்படி இருக்கிற என்ன வச்சு என்ன நான் வந்து எனக்குள்ளார இருக்கிற கடவுளை உணர முடியாத என்னால கல்லில் இருக்க கடவுளை உணர முடியுமா? இல்லை. அதுக்கு எதுக்கடா புஷ்பம் போடுற, வேஸ்டடா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அவங்களுடைய சித்தாந்தம் வந்து வேற லெவலில் உள்ளது. நம்ம நினைக்கிற மாதிரி, அதாவது ஞானத்திலே பல நிலைகள் இருக்குது சார், ஞானத்திலே பல நிலைகள் இருக்குது. அதாவது நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம், ஒன்று முதல்ல ஒரு பக்தி யோகம் சொல்லுவார், அதுக்கு அடுத்து ஒரு யோகம் சொல்லுவார், கர்ம யோகம் சொல்லுவார், அடுத்து ஞான யோகம் சொல்லுவார். இப்படி யோகங்களை லெவலில் போய்கிட்டே இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் லெவல்
அப்படியே கடவுளை பூஜை செய்கிறது, ஆராதனை செய்கிறது. அதுக்கு அடுத்ததாக கர்மயோகா, பக்தி யோகா, கர்மயோகா, ஞான யோகா அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜில் நின்றவர்கள் சித்தர்கள். அதனால் அவங்களுக்கு மற்ற அந்த நிலை அடைஞ்ச பிறகு இது எதுவுமே தேவையில்லை. அந்த பாடலையும் கவனிச்சு பாருங்களேன், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியும். அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இதை பாட்டை படிச்சுட்டு அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து தவறான வாதம். அதாவது சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவையும் அறியுமே. நம்ம அழகா ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு குழம்பு அல்லது பிரியாணி செய்கிறோம். நல்ல பிரியாணி, அதாவது A1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாசுமதி ரைஸ் வாங்குகிறோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கி அழகாக செய்கிறோம். அருமையாக இருக்குது, மனமாக இறக்கி வச்சுருக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த சட்டிக்கும் தெரியுமா, ஆப்பைக்கும் தெரியுமா, அதோட டேஸ்ட் தெரியுமா? தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி தான் கடவுள் நமக்குள்ளார இருக்காரு. அதை நாம் அறியாமல் வெளியில் பார்க்குறதுல அர்த்தமே கிடையாது. அது கடவுள், அதுதான் எனக்குள்ளே தான் இருக்கிறாரு. இதைத்தான் திருமந்திரத்தில் வேற மாதிரி சொல்லுவார். அதாவது திருமந்திரத்தில் அழகா ஒரு பாடல் சொல்லுவார் பாருங்க, சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனோடு இருப்பரே. என்ன சொல்றாருன்னா, சீவன் நமக்குள்ளார இருக்கக்கூடியது சீவன், இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கிறது சிவன், சீவன் சிவன். அதாவது இந்த சீவனும் அந்த சிவனும் ஒண்ணுதான். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரே அறியலர். இந்த ஜீவன் அந்த சிவன் என்ன செய்யல, அறியல. சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனோடு இருப்பாரு. அறிந்த பின், அதான் முக்கியம். அறிந்த பின், அதாவது வந்து இந்த இடத்துல அறிந்த பின்ங்கிறது வந்து ஆஃப்டர் தட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி காட் வித்தின் யூ. தட் இஸ் பாயிண்ட். சித்தர்கள் சொல்ற கான்செப்ட்லாம் இல்ல, வெளியில தேடாத, உனக்குள்ளார பாரு. அந்த அதனால நீங்க பாருங்களேன், இந்த காடுங்கிறதுக்கு தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, கடவுள். கடவுள் அந்த வார்த்தையில அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, கடவுள். உள்ளே கடந்து செல்ல 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 அந்த கடவுளை நீ பாப்ப. உள்கட 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 உட்கட கடவுள். இது அழகா சொல்லி இருக்கிறாங்க. கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சித்தர்களுடைய கான்செப்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுலதான் எல்லா இடத்துலயும் பொருந்தும். இது என்னன்னா, நீங்க நார்மலா ஒரு குழந்தைய வளர்க்கணுமா, அப்பவும் சித்தா நிற்கும். ஒரு குழந்தை வந்து பெரியவன் ஆயிட்டானா, அவனுக்கு ஒரு மேரேஜ் லைஃபா, அதுலயும் கடவுள், அதுலயும் சித்தா நிற்கும். ஒரு டிசீஸ் வருதா, அங்கேயும் சித்தா நிற்கும். இதுக்கப்புறம் ஒரு இறைவனை உணரணும்னு நினைக்கிறியா, அதுலயும் இது நிற்கும், சித்தா நிற்கும். ஸோ இது வேற எந்த சிஸ்டத்துக்கு இது கிடையாது சார். அன்பே சிவம் அதே மாதிரி இதுல அந்த பக்தி நிலையிலோட உச்சத்தையும் சித்தர்கள் பார்த்தவங்க. அன்பே சிவம் அதுலதான் வந்து ஒரு இதில் சொல்லுவாரு, அன்பும் சிவமும் இரண்டன்பார் அருகிலர். அன்பு வேற சிவம் வேற கிடையாதுடா. அன்பும் சிவமும் இரண்டன்பார் அருகிலர். அன்பு வேற சிவம் வேற, இது ரெண்டு பொருள்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்புடா. அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர். அன்பு தான் எதா மாறுது, சிவனா மாறுது. அன்பே சிவமாய் அறிந்த பின், அந்த அன்பு தான் சிவம்ங்கிறத அறிஞ்சிட்டா அந்த அன்பான சிவம் வந்து நமக்குள்ளார இருப்பாராம். அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிகிலர், அன்பும் சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அறிந்திருந்தாரே. எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லுவாங்க. பௌத்தம் எதை சொல்லுது, இதைத்தான் சொல்லுது. கிறிஸ்தவம் எதை சொல்லுது, இதைத்தான் சொல்லுது. இஸ்லாம் எதை சொல்லுது, இதைத்தான் சொல்லுது. இதைத்தான் சித்தர்கள் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான். இதெல்லாம் நீங்க இவ்வளவு காலத்துக்கு பேர சொல்றீங்க, அது அதுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டான். அதான் அதுல விசேஷம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில கருத்துக்களை எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அதனால எல்லாத்தோடைய ஆணி வேறு இதுதான் இருக்கும்னா அங்க ஒரு சித்தர் இருப்பார், அது இல்லாம இருக்காது. அதுல இந்த தேரையருடைய இது வந்து இல்லாத இடமே இருக்காது. இங்க எங்க போனாலும் தேரையருடைய சொல்லக்கூடாதுல்ல, போயிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, அதனால எங்க போனாலும் அவருடைய கருத்துக்கள் இல்லாம இருக்காது. அடுத்த இதுக்கு போவோம் மேடம். அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டு ஒழிய மூன்று பொழுதுண்ணோம், உறங்குவது ராவொழிய பகலுறக்கம் செய்வோம், பெண் கடமை திங்கள் கோர் காலன்றி மருவோம், பெருந்தாகமெடுத்திலும் பெயர்ந்து நீர் அருந்தோம், மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம், வாழை இளம் பிஞ்சொழிய கனி அறிந்தல் செய்யோம், நண்பு பெற உண்ட பிறகு குறுநடையும் கொள்வோம்,
நமனார்க்கிங் ஏது கவை நாம் இருக்கும் இடத்து. இந்த பாடல் வந்து எதெல்லாம் நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும், இது ஏற்கனவே சொன்னது தான். அதை இப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. உண்பது 2 பொழுதன்றி 3 பொழுது உண்ணோம். உண்பது சாப்பிடுவது 2 பொழுது 2 டைம், 3 வேளை சாப்பிட மாட்டோம். உண்பது 2 பொழுதன்றி 3 பொழுது உண்ணோம். நாங்கள் 3 வேளை சாப்பிடவே மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். 2 வேளை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கான்செப்ட். நம்மளுடைய இந்தியர்களுடைய வரலாற்று, நீங்கள் வரலாற்று சரித்திரங்கள் எதனால் எடுத்து படித்து பாருங்கள். உணவு முறைகள் வந்து 3 டைம் நம்மளாம் சாப்பிட ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால தான். அதுக்கு முன்னால 2 வேளை தான் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்காங்க. 2 வேளை தான் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு நம்ம இதுல இருந்தே சொல்லலாம். அதாவது நீங்க மருந்துகள், எல்லா மருந்துகளையும் சாப்பிட்றதுக்கு சித்தர்கள் 2 வேளை, காலை மாலை 2 வேளை தான் சாப்பிட சொல்லுவாங்க. 2 வேளை தான் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் சொல்றதா இருந்தா, நீங்க நக்கீரருடைய ஒரு பாடல்ல வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, தென்கடல் வளாகும் புதுமையுமின்றி வெண்குடல் நட்டிய ஒருமையை ஒரு கமால சொல்லி 9 நாளி உடுப்பவை 2 அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்க மொத்தத்தில் 2 வேளை தான் சாப்பிட்டு இருந்துருக்குறாங்க. 4 அரிசி சோறு சாப்பிட்ருக்குறாங்க, ஒரு 4 அரிசி சோறு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க 2 வேளை தான் சாப்பிட்டதாக நூல்கள் வந்து சொல்லுகின்றன. 3 பொழுது சாப்பிடல. அதனால தான் அதுலேயும் இந்த சித்தாந்தத்தில் இன்னொரு சித்தர்களுடைய இதில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. 1 பொழுது உண்பான் யோகி. யோகிக்கு சாப்பாடு எத்தனை வேளை தான்? 1 வேளை தான். சரி, 2 பொழுது உண்பான் போகி. 2 வேளை சாப்பிட்டா அவங்க போகி. நம்ம இல்லறத்தார்கள், நம்மெல்லாம் இல்லறத்தில் இருப்பவங்க கிரகஸ்தர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு சாப்பாடு 2 வேளை. அதுக்கப்புறம் வந்து 1 பொழுது உண்பான் யோகி, 2 பொழுது உண்பான் போகி, 3 பொழுது உண்பான் ரோகி. 3 வேளை நீ சாப்பிட்டனா நீ வந்து யாரு? ரோகி. ரோகின்னா நோயாளியா மாறிடுவ. 4 வேளை உண்ணா துரோகி. 4 வேளை நீ சாப்பிட்டனா நீ துரோகி. எதுக்கு துரோகம் பண்ற? உனக்குள்ளார இருக்கக்கூடிய உயிருக்கு துரோகம் பண்ற, வேற யாருக்கும் இல்ல. உனக்குள்ளார இருக்கக்கூடிய சிவத்துக்கு, உனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நீ துரோகம் பண்ற. அதையும் திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு இல்லையா சார்? உடம்பாரடியில் உயிரார் அழிவர் திடம்பட ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அந்த வார்த்தை என்ன அழகா போட்டிருக்கான்னு பாருங்க சார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை எப்படி வளர்க்கணும், அந்த ரகசியத்தை அந்த ரகசியம் தான் இது. உண்பது 2 பொழுதன்றி 3 பொழுது உண்ணோம். 2 வேளை தான்டா சாப்பிடுவோம், 3 வேளை என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு நம்ம பேசுறோம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நம்ம இன்னைக்கு அதை எப்படி மாற்றி பேசுறோம்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்க. இதை ஒரு அலோபதி டாக்டர் சொன்னா நீங்க கிளாப் பண்ணி என்ன சொல்றீங்க, ஆகா ஓகோன்னு சொல்றீங்க. ஆனா சித்தர்கள் சொன்னா என்ன சொல்றீங்க? சாப்பிடுறோம் ருசி. ஆமா சார், அப்போ டவுட் இருக்கு சார். இந்த இப்போ 9 2 பொழுது உடனும் சொல்லி இல்லை. அப்போ இந்த மாதிரி பிணி நம்ம டயபெட்டிஸ் இருக்கிற ஆட்காருக்கு எல்லாமே இதை எப்படி ப்ராக்டிக்கலா பண்ண முடியும்? நிச்சயமா இது நல்ல கேள்வி. உண்மையிலேயே இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, இந்த முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டு தான், இவங்களுக்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா? நிச்சயமாக இல்லை. அது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் தெரியும். சரிங்களா? காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, 2 வேளை கரெக்டாக சாப்பிட்டு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே சாப்பாட்டை விட்டுருங்க. தேவைப்பட்டால் தண்ணி குடிங்க. பசிக்குதுன்னா தண்ணி குடிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நம்மளுடைய உணவு மண்டலமும் நரம்பு மண்டலமும் செய்யக்கூடிய செயல்கள். எந்த ஒரு செயலையும் நம்ம பழக்கப்படுத்தினா வந்துடும். பழக்கப்படுத்த அது பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி ஒன்றும் ஆகாது, உறுதியாக ஆகாது. ஏன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம பழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. 2 நாள் சாப்பிடாம இருக்க அவனுக்காக ஃபாஸ்டிங் லெவலில் குளுக்கோஸ் லெவல் எங்கேயாவது 60க்கு கீழே போயிருக்குதா? போகல. அப்போது அந்த பாடியால் ஏபிள் டு டாலரேட் தட் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற வினைகள் இருக்குது. இப்போ குளுக்கோனியோஜெனிசிஸ் இருக்குது, அதாவது மற்ற பொருட்கள்ல இருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். லிவர் கிளைக்கோஜன் வந்து எதா மாறிக்கிடும், பிளட் குளுக்கோஸாக மாறிக்கிடும். மசில் கிளைக்கோஜன் எதா மாறிக்கிடும், பிளட் சுகராக கன்வெர்ட் ஆகிக்கிடும். ஒன்றும் ஆகாது. பட் கொஞ்சம் பழக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்.
அது பழக பழக என்ன ஆகிக்கணும், சரியாகிடும். இதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது மேக்சிமம் நம்மளால் என்ன செய்ய முடியும், தவிர்த்து விடலாம். சரிங்களா? இதற்கு இது ஒரு வழி. அதான் 9 இருபொழுதன்றி 3 பொழுது உண்ணோம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. உறங்குவது ரா ஒளிய பகல் உறக்கம் செய்யும். ராத்திரியில மட்டும்தான் தூங்குவோம், பகல் என்ன செய்ய மாட்டோம், தூங்க மாட்டோம். இதேதான் பகல் துயிலோம் அங்கேயும் சொல்றாங்க, அங்கேயும் சொன்னாரு, இங்கே திரும்ப சொல்றாரு பகற்றுயிலோம் அப்படின்னு சொன்னாரா. உறங்குவது ரா ஒளிய பகல் உறக்கம் செய்யும். அதுக்கு அடுத்து பாருங்க, பெண் கடமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம். சார், சித்தர்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட எவிடன்ஸ் என்ன வேணும்? அவங்க யாரும் சாமியார பொண்ணே சொல்லல. பெண் பாருங்களேன், பெண் கடமை திங்களுக்கு ஓர் காலன்றி மறுவோம். அதாவது பெண் கடமைன்னு அப்படின்னு அதாவது உன்னுடைய மனைவியோடு நீ குடும்பம் நடத்துறத கடமைன்னே சொல்றாரு. கடமைன்னா நம்ம மீற முடியாதது, மீறக்கூடாதது. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு தரணுங்கிறது கடமையா இல்லையா? அதே போலதான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு பெண்ணோட கூடி வாழணுங்கிறது வந்து ஒரு கடமை. அந்த பெண் கடமையை நீ என்ன செய்யாத, மீறாத. ஆனா அதை எப்படி செய்ய, அதுக்கு ஒரு வரையறை சொல்றாரு பாருங்க. திங்களுக்கு ஓர் காலன்றி மறுவோம். திங்கள் அப்படின்னு சொன்னா மாதம். திங்களுக்கு ஓர் காலன்றி மறுவோம். மாதத்திற்கு ஒரு முறை நாம் என்னுடைய மனைவியோடு தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இது வந்து ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் தாட்டா சொல்றோம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியத்துக்கு அடிப்படை மட்டும், ஆரோக்கியத்திற்கு அடிப்படை இது ஒன்று. இன்னொன்று சார், நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நல்லா சாப்பிட்டீங்க, பக்கத்து ஒரு தெருவில் ஒருத்தன் வந்து வண்டியில் வந்து அழுகின என்னது காஞ்சி போன தோசையை கொடுக்குறான், சாப்பிடுவீங்களா சார்? சாப்பிட மாட்டீங்க தானே? ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஆசைகள் என்ன வராது. இதைத்தான் சித்தர்கள் சொல்றாங்க. இதை இவர் மட்டும் சொல்லல, தேரேர் சித்தர் மட்டும் சொல்லல, திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு. திருமந்திரம்ங்கிறது ஒன்லி ஃபார் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக உள்ளது. அதுல பரியங்க யோகம்னு ஒன்று சொல்றாரு. ஆணும் பெண்ணும் ஒருவர் உடலோடு உடல் ஒன்றாகி தங்களுக்குள்ளார இறைவனை தேடுவது, தங்களுக்குள்ளார இறைவனை தேடுவது. அது ஒரு பெரிய, இது வந்து தாந்திரிக் யோகான்னு பேரு. இதையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் பரியங்க யோகம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் எங்க தேரையர் என்ன சொல்லார் பாருங்க, பெண் கடமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து மனதில் இருக்கக்கூடிய காமம் உடலால் அனுபவிச்சு அதில இருந்து கடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கடக்கணும்னா அதை அனுபவிச்சா தானே கடக்க முடியும். அது அனுபவம் உனக்கு வேணும் அப்படிங்கிறார். அந்த அனுபவத்துக்கு நீ வந்து பெண் கடமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம். அதிகமா செஞ்சா என்ன வரும், அதுக்கு நோய் சொல்லியிருக்காங்க. கண்ணியர் மயக்கத்தாலே கண்டிடும் மேகமாமே. அதிகமா நீ அத மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்டு இருந்தன்னா உனக்கு மேகரோகம் வரும். மேகரோகம்னா வேற ஒண்ணும் இல்லை சார், மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கு இன்னொரு பேர் தான் மேகரோகம், வேற ஒண்ணும் கிடையாது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நம்ம சொல்றோமே, இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, மேகரோகம். டயபெட்டிஸும் அதுதான், ஹைப்பர் டென்ஷனும் அதான், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியாவும் அதான், இது இந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம்ல, இது எல்லாமே அதான், வேற எதுவும் கிடையாது. மேகரோகத்துக்குள்ளே செக்ஷுவல் டிசீசஸ் அதுவும் இருக்குது, அதுவுமே இருக்குது. மேகரோகம்ங்கிறது அது ஒரு பெரிய டாபிக், அது பேசினா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க, பெண் கடமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம். அதனால தான் செக்ஸுவல் ஆக்டிவிட்டியும் ஒரு முறையாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். இது என்ன பெரிய வேடிக்கைன்னு தெரியுமா? நீங்கள் காயகற்பத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், சரியா? அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு அப்படியே மருந்துகளாக சொல்லிக்கிட்டே வருவார். அதுக்கு இடையில சொல்லுவார் காமகேசரி குளிகைன்னு ஒன்று போட்டிருப்பார். என்னடா இது, சித்தர்கள் வந்து கடவுளை பாருடான்னு சொல்லியிருக்கான், ஏன் காமகேசரி குளிகையை சொல்லணும்? நீ காமமும் கடவுளும் அது ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த இறைவன் மீது அது மாறிடுச்சுன்னா அது வந்து எதா மாறிவிடும், தெய்வீகமாக மாறிடும். ஆண்டாள் கண்ணன் மேல் காதல் கொண்டாள், அது எவ்வளவு பெரிய உயர்ந்ததாய் மாறிடுச்சு, புரியுதுங்களா? கண்ணன் மேல் ஆண்டாள் வந்து ஒரு காதல் கொண்டாள், அது எவ்வளவு பெரிய தெய்வீகமாக மாறிடுச்சு, கண்டிப்பா, புரியுதுங்களா? அப்போ அதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். அதனால நாம வந்து அதை வந்து இந்த நிலையில இருந்தால் அடுத்த நிலைக்கு போகலாம். இந்த நிலையை நீ முழுமையாக அனுபவிச்சுன்னா அடுத்த நிலையை தேடுவேன். அந்த நிலையை தேட ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த நிலை உன்னை விட்டு என்ன செஞ்சிடும்,
போயிடும். அப்போ சமூகத்துல ஒரு கட்டுப்பாடு வருமா இல்லையா? சமூகத்துல ஒரு கட்டுப்பாடு வந்துருமா இல்லையா? மக்கள்கிட்ட ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களா இல்லையா? சித்தர்களுடைய நோக்கம்லாம் இதான். சித்தர்களுடைய நோக்கம்லாம் எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்று அறியேன் பராபரமே. திருமூலர் தானே சார் இது? திருமூலர். எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்று அறியேன் பராபரமே. வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நினைக்கிறார். அவர் வந்தாரு எல்லோரும் சொன்னாரு. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, வாடி பயிர் வாடும் போது கூட என் மனசை வாடிச்சுட்டாடி. அப்ப அவருடைய அன்பும் அந்த உணர்வும் எந்த லெவல்ல இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிகிலர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நம்ம பாட்டை விட்டு ரொம்ப டைல்யூட் ஆயிட்டோம். சரியா? டவுட் இருக்கு சார். நீங்க சொல்லியது நம்ம டயபெட்டிஸ் இந்த மேக ரோகிக்குள்ளே வரும்னு சொல்லியது. ஆனா டயபெட்டிஸ்க்கு நம்ம பிரமேகம்னு சொல்லுவோம். அதுக்கு அதாவது மேகத்தினுடைய வகைகள்ல பிரமேகம். மேகத்தினுடைய வகைகள் நிறைய இருக்கு. 21 வகை மேகங்கள் நம்ம வந்து சொல்றோம். அதுல ஒரு மேகம் வந்து பிரமேகம். உண்பது இருபொழுதன்றி இருபொழுது உண்ணும், 3 உறங்குவது ராவலிய மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியம். நாம பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அறிந்தோம். எனக்கு ரொம்ப தாகம் எடுத்தாலும் பெயர்த்து நீரை குளிபறித்து பெயர்த்து உடனடியாக அந்த நீரை அருந்தக்கூடாது. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி காய்ச்சி அல்லது அதனை செடிமெண்ட் அதை வடிகட்டி தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த காலத்தில் நமக்கு இப்போ எல்லாரும் போர்வெல் வச்சுருக்குறோம், முன்னால் வந்து கிடையாது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆற்றில் குழி பறித்து அதிலேருந்து தண்ணியை ஊற என்ன செஞ்சுக்கிட்டு வருவாங்க, எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட தண்ணியை உடனடியாக குடிக்கக்கூடாது, அதை வடிகட்டி வச்சிருந்து அதுக்கு பிறகு தான் குடிக்கணும். அதனால தான் பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அறிந்தோம் அப்படின்னு சொல்கிறார். நண்பு பெற உண்ட மண்பரவு கிழங்குகளில் வந்துருச்சு பாருங்க. நம்ம மூலஞ்சேர் கரிநுகரம் சொன்னாரா, அது இங்க 2வது கொண்டு வராரு பாருங்க. மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியும். அதாவது கிழங்குன்னா நீ கரண கிழங்கு தவிர வேற எதுவும் என்ன செய்யாத, சாப்பிடாத. ஆனா இன்னைக்கு அந்த கிழங்கு யாருக்குமே பிடிக்காத ஆயிப்போச்சு சார். என்னோட ஒரு டவுட் சார், நமக்கு கேரளாவில் வந்து இந்த கருணை கிழங்கு யாருக்குமே தெரியாது. அது சேனை கிழங்கு தான் ஆயுர்வேதம். அதாவது கன்னியாகுமரி கேரள பகுதிகளில் சேனக்கிழங்குன்னு அவங்க சொல்றதே கருணக்கிழங்கு தான். கருணக்கிழங்கு தானே அங்க எல்லாம் பத்தியத்துக்கு வந்து சேனக்கிழங்கு எடுப்பாங்க. அதேதான். ஆனா கருணை கிழங்கு வந்து அதுல 2-3 வகைகள் இருக்குது. அதுல ஒண்ணு பிடி கருணை ஒண்ணு இருக்கு, உருண்டையா சின்ன சின்ன கருணை இருக்கு. அதுல சட்டி கருணை, காரு கருணை, காரா கருணை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அதைத்தான் அது சின்ன சின்ன நம்ம இப்போ நெல்லுல சொல்றோம்ல, யானை சம்பா, அதுக்கப்புறம் இந்த சம்பா வெரைட்டிஸ் இருக்குல்ல, அது மாதிரி உள்ளது அது. அப்போ சார் நம்ம சித்த மருத்துவம் எடுக்கும்போது நமக்கு வந்து சேனக்கிழங்கு சாப்பிடலாம். ஓ சரி. அதாவது மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியம். ஏன்னா கருணக்கிழங்கு ஒண்ணுதான் மூல நோயை தடுக்கக்கூடியது. கருணை லேகியம். ஆமா, அபான வாயுவை வந்து ப்ராப்ளம் ஆக்காது. அபானனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரே கிழங்கு வந்து இதான். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, மக்கள் விட்ட கிழங்கு வந்து அதுதான். நம்ம இதுல பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, காலிஃப்ளவர் எல்லாருக்கும் தெரியுது. அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் தெரியுது, சரியா? அடுத்ததாக வந்து முட்டைக்கோசு எல்லாருக்கும் தெரியுது. அடுத்ததாக வந்து கேப்சிகம் இதெல்லாம் தெரியுது. ஆனா நாட்டு காய்கறிகள் யாருக்கும் தெரியல, யாருடைய கண்ணிலையும் தெரிய மாட்டேங்குது. பீர்க்கங்காய் அப்படி ஒண்ணு இருக்காங்கிறாங்க. இந்த மாதிரி கிழங்கு, இந்த மாதிரி சேனக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய கிழங்குகள் எங்க போச்சு? நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. எல்லா காய்களையும் வெஸ்டர்ன் பீப்புளை பார்த்து காப்பி அடிக்கிறதா வந்துட்டு நம்மகிட்ட. இப்போ பாருங்களேன், மாதுளம்பழம் பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஏபிஜி ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுங்க, உடனடியாக செய்வாங்க. ஏன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு அது அழகு தருமா. ஆனால் நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் கேவலமாக இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, வேற வேலை இல்லையான்ட்டுருவாங்க. ஆமாம், அதுக்கு வேற வேலையே இல்லையான்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, மற்ற எல்லாத்தையும் விட அதுல தான் விட்டமின் சி அதிகமா இருக்குது. விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய நெல்லிக்காய் நீ சாப்பிட்டனா தான் அது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு நமக்கு நோயையும் தடுக்கும், நோய் வராம நோய் இருந்தாலும் குணப்படுத்துங்கிறது தெரியாது. விட்டமின் சி டெஃபிஷியன்சினால ஸ்கர்வி வரும், ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படிங்கிறதே தெரியாது. கவர்ச்சி கவர்ச்சி கவர்ச்சி, சரியா? அப்படிதான் நினைக்கிறோம்.
அதில் இருக்கக்கூடிய அதோட கலர்ஃபுல் எல்லாத்துக்கும் ஃப்ளாவனாய்ட்ஸ் நிறையா இருக்குங்க சார். அந்த ஃப்ளாவனாய்ட்ஸை பார்த்தோன்னே இதை மாதிரி நம்ம ஆயிரும், ஒரு நாள் மாற முடியாதுங்க. சரியா? அதாவது நம்ம பிராட்டியார் சொல்லுவாங்க, அவை பிராட்டியார் பேரிழமை இன்பம் பிணிமூப்பு சாக்காடு ஆறும் கருவிலமைப்புன்றாங்க. உன் கலராக இருக்கட்டும், உன் வாழ்நாளாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே டிசைட் ஆயாச்சு, அங்கே டிசைட் ஆயாச்சு. சரிங்களா? ஸோ இருக்கிற வாழ்க்கையில் நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, அதை தேடுறதான் வந்து சித்தர்களுடைய கொள்கை. பாருங்க, மண்பறவு கிழங்குகளில் கருணையின்றி புசியும், வாழை இளம் பிஞ்சொடிய கனியருந்தல் செய்யும். ஸோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு தாட்டு தான். ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அர்த்தம் இல்லாமல் இருக்காது. வாழை இளம் பிஞ்சொழிய, அந்த பிஞ்சு வாழை பிஞ்சுக்கு தோற்பு சுவை சார். வாழை பிஞ்சுக்கு சுவை வந்து தோற்பு. அந்த தோற்பு சுவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, முத்தோடங்களையும் போக்கும். நீங்கள் பொதுக்குண பாட்டு எடுத்து படிச்சு பாருங்க, வாழை பிஞ்சு வந்து முத்தோடங்களையும் போக்கும். ஆனால் வாழைக்காய் வந்து வாயுவை பெருக்கும். வாழைக்காய் வந்து இதை பெருக்கும். அதனால வாழை பிஞ்சு என்ன சாப்பிட சொல்லுவாங்க, வாழை இளம் பிஞ்சுடைய கனியை இருந்தால் செய்வோம். கனியை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நான் ஒரு 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 சுத்த மருத்துவர் சொன்னது தான் கேள்விப்பட்டது. அதாவது இந்த பிஞ்சு வாழைக்காய் வந்து நம்ம ஒரு 2 வாரம் கண்டினியூஸாக எடுத்து சாப்பிட்டேன்னா அந்த கரையோட அந்த இது தன்மை இருக்குல்ல, அது வந்து இந்த ஹார்ட்டோட பிளாக்கை கரைத்து விடுன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதாவது வந்து என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம், ஹார்ட் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கொலஸ்ட்ரால். சரிங்களா? பெரும்பாலான காரணம் வந்து கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சுவைகளாக மொத்தத்தில் 2-3 தான் நம்ம சொல்றோம். ஒன்று கசப்பு, இன்னொன்று தோற்பு, இன்னொன்று புளிப்பு. கசப்பு, தோற்பு, புளிப்பு, இந்த 3 சுவைகளை நாம எடுக்கத்தான் இந்த கேபிலரிஸ்ல வரக்கூடிய பிளாக் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இந்த சுவைகளுக்கு பதிலாக இனிப்பு சுவை சேர்க்க 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 அடைப்பை அதிகமாக்கும். கூடும். ஏன்னா இனிப்பு வந்து கபம், அடைப்பும் கபம். அப்ப இனிப்பு அதிகமாகும் போது கபம் அதிகமாகும் போது அடைப்பு என்ன செய்யும், அதிகமாகும். வருதா? கரெக்டா பொருந்தது. அதான் விஷயம். நாங்க அப்படி கேட்டேன் சார். வாழை இளம் பிஞ்சுடைய கனியருந்தல் செய்யும். கனி நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா முக்கனிகள் நம்ம சொல்றோம், நம்ம மருத்துவத்துல வந்து முக்கனிகளை பற்றி பெருசா பேசுறாங்க. ஆனால் வந்து முக்கனிகள் வந்து மருந்து சாப்பிடும் போது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க, மருந்துக்கு ஆகாது. ஓகேவா? மற்றபடி நாம நார்மல் லைஃப்ல சாப்பிடலாம். மண்பறவை கிழங்குகளில் கருணையின்றி புசியும், வாழை இளம் பிஞ்சுடைய கனியருந்தல் செய்யும். அடுத்து சொல்றாரு பாருங்க, நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். பழையபடி சாப்பாட்டுக்கு போயிட்டாரு. நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். கொஞ்சம் தரம் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக நடக்கணும். அதாவது நீங்க சாப்பிட்ட உடனே உட்கார்ந்தீங்கன்னா வயிறு பெருக்கும். சரியா? தொப்பை வரும். கொஞ்ச நேரம் நல்லா நடந்துட்டு தூங்குனீங்க படுத்தீங்கன்னா நல்லா உறக்கம் வரும். டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது சைனீஸ் மெடிசினில் வந்து சைனீஸ் மெடிசின் இந்த மாதிரி உள்ள மற்ற மெடிசின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டோன்னே படிச்சிங்கன்னா உங்களுக்கு லிவர் டிசீசஸ் வரும்னு சொல்கிறாங்க. சார், இது வந்து மலையாளத்திலே ஒரு பழமொழி இருக்கு சார், அத்தாழம் உண்டால் அரைக்காதம் நடக்கணும்னு சொல்லி. அப்படிங்களா? ஆமா, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. முன்னாலே முதியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அத்தாழம் நைட்டு இது நம்ம சாப்பிடுறோம் டின்னர். அப்போ அத்தாழம் அதை உண்டால் அரைக்காதம் நடக்க வேண்டும். அப்படி பாருங்க, அறிவு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா இடத்துலயும் இருந்திருக்குங்கிறது இதோட என்ன விட்னஸ் பாருங்களேன். எல்லா இடத்துலயும் இந்த கான்செப்ட் இருந்திருக்கு பத்தியா, அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கு இங்கே எதுகவை நாம் நமனுக்கு எங்கிட்ட என்னடா வேலை, ஒரு வேலையும் இல்லை, அவங்கள போச்சுல வெளியில அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவு ஆணித்தரமா பேசக்கூடிய சித்தர் அவர் தேரையர் தான், வேற யாருன்னு சொல்ல முடியாது. இல்ல, அவரை பேரை வச்சுதான் சொல்றாங்க, என் பேரையே மாற்றி விட. அதுல ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, ரொம்ப பியூட்டியா இருக்கும், ரொம்ப பியூட்டியா சொல்லுவாரு. 8 திப்பிலி சீரகம் கட்டு தேனில் கலந்து உண் விட்டு விக்கலும் விடாவிடில் போத்தகம் சுட்டு போடு, தெண்டமும் தருவேன் தேரனும் அல்லனே. அந்த தெண்டகம் சார் வந்து அது எனக்கு நான் படிச்சதுல வந்து அது இல்ல சார், தெண்டகம் ஒரு வேர்டு கிடையாது. சில இடத்துல ஆமா அப்படி இருக்கு. அதுல அழகா சொல்லுவார் பாரு, தேரன என் பேர் தேரனே இல்லடா, மாத்திக்கிறேன்டா என் பேரை. இவ்வளவு ஒரு ஆணித்தரமா கான்பிடண்டா சொல்றாரு. இது வந்து அவருக்கே உள்ள ஸ்டைல்.
இது அவருக்கே ஒரு ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க. அகத்தியர் வந்து சொல்லக்கூடியது வந்து அப்படியே தட்டி கொடுத்தே பேசுகிற மாதிரி இருக்கும். அது காணப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கேளப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அப்படியே ஒரு பொலைட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். தேரே சொல்ல குட்டி சொல்கிற மாதிரியும் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், டே செய்யலைன்னா என் பேரை மாற்றிக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார். நண்பு பேரை உண்ட பின் நமனார்க்கு இங்கே எதுக்கவே நாம் இருக்கும் இடத்தை அடுத்து போடுவார் பாருங்க. அதெல்லாம் இனி வந்து கால ஒழுக்கத்துக்கு போயிட்டார். இதுவரை சாப்பாடு அதை பற்றிலாம் பேசிகிட்டே இருந்தார். அதுக்கடுத்து இதை சொல்கிறார், 6 திங்கட் ஒரு தடவை வமனம் அருந்தைவோம், அடர் 4 மதிக்கொருக்கால் பேதியுரை நுகர்வோம். சரியா? தேருமதி 1.25 தரணசியம் பெறுவோம், திங்களரை 2 தரம் சமளவிருப்புருவோம், வீறு சதுர் நாட்கொருக்கால் நெய்முழுக்கை தவிரோம், விழிகளுக்கு அஞ்சனம் 3 நாட்கொருக்கால் இடுவோம், 4 கந்தம் புட்பமிவை நடுநிசையில் நுகரோம், நமனார்க்கிங்கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே. ஸோ இதெல்லாம் சொன்னது டெய்லி செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிகிட்டே போயிட்டார். இப்போ அடுத்து இது மட்டும் செஞ்சால் பத்தாதேடா, அடுத்து வா என்ன சொல்கிறார், இங்கே பாரு நல்லா கவனி, 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வாந்தி வமனம்னா வாமிட்டிங், வாந்திக்கு நீ மருந்து எடுத்துக்கோ. 6 திங்களுக்கு ஒரு தடவை வமன மருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா அதை எடுத்துக்கோ. அடர் 4 மதிக்கு ஒரு கால் பேதியுரை நுகர்வோம். 4 மாதத்துக்கு ஒருக்கா நீ எது கண்டிப்பாக செய்ய, பேதிக்கு பர்கேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக என்ன செய்ய. சார் எனக்கு நோய் இருக்கு செய்யலாமா, நோய் இல்லை நானும் செய்யணுமா, செய்யுங்கிறார். So this is common to all, not for a single person or a single diseased condition. ஸோ இதுதான் நம்ம மக்கள்கிட்ட எனக்கு தான் ஒன்றுமே இல்லைல்ல அப்படி நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. டிசீஸுங்கிறது வந்து ஒரு நாளில் வர்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த டிசீஸும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்து இன்னைக்கு வந்துட்டோம்ங்கிறது கிடையாது. அந்த ரியாக்ஷன் வந்து தொடங்கி பல மாதங்கள் ஆகிருக்கும் அல்லது பல வருஷங்கள் ஆகிருக்கும். அது இல்லாமல் வராது. இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு பிளாக் வருது, அது ஒரே நாளில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பல மாதங்களாக வந்திருக்கும். அந்த கிராஜுவலாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிராஜுவலாக வரக்கூடிய டிசீசஸ் எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இது செய்யணும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, அடர் 4 மதிக்கு ஒரு கால் பேதியுரை நுகர்வோம் அப்படின்றார். பேதி அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாத நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கணும்னா எது வேணும்? பேதி மருந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பேதியால் வாதம் தாழும், ஓமென்ற மலக்கட்டை உண்ணில் ஓமென்ற மலக்கட்டை ஒழித்ததாலே உடலில் உள்ள வாதம் எல்லாம் ஒளிந்து போச்சேன்றார். வேற ஒரு இடத்துல உடம்புல மலக்கட்டை நீ சரி செய்தன்னா உன் உடம்புல இருக்கக்கூடிய வாத நோய் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, சரியா போச்சுடா. சார் ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ அது செய்யும்போது நம்ம அபான வாயு கரெக்ட் ஆயிடும் இல்லையா? நம்ம அபான வாயு கரெக்ட் ஆயிடும்போது நம்ம உடம்பிலே மற்ற பஞ்ச பிராண வாயுக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் சரியாகும். தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உண்மை உண்மை உண்மை, ரொம்ப அருமை. நல்ல இது கேட்டுக்கோங்க. நம்ம உடம்புல 10 வாயுக்கள் இருக்கு, தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 10 நாடிகள் உண்டு. தசவாயு தசநாடி சப்ததாது சார்ந்த மர கப்பலது தாழ்ந்து விடுமே அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் பாட்டில் உள்ள வரும். அது நம்ம உடம்புல வந்து 10 வாயுக்கள் இருக்கு. அதில் 5 வாயுக்கள் முக்கியமானது. பிராணன், அபானன், வியானன், சமானன் அப்படிங்கிறது ஒரு 5 வாயுக்கள் வந்து முக்கியமானது. அதுல முக்கியமானது எது அப்படின்னா அபானன். ஏன்னா ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு இடத்துல செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அபான வாயுக்கு இன்னொரு பேர் கீழ்நோக்கு கால்னு சொல்லுவாங்க. அது டவுன்வேர்டா செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து மேல்நோக்கு கால் உதாரணம்னு சொல்லுவோம். சரியா? பறவு கால் சமானம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு வந்து 9 வாசல்களில் உடையது. இந்த 9 வாசல்களில் அபானன் வந்து மூலத்தில் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஆசன வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த உடம்புல இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் வந்து அதுதான், மூலம்தான். அதனால அதுக்கு பேரே மூலம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா ரூட் அதுதான் முக்கியம். ஏன்னா மற்ற எல்லா வாயும் இப்போ நீங்கள் நம்ம உடம்பு ஒரு சிஸ்டமாக வச்சுக்கோங்களேன். கீழே இருக்க வாயு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அது ஒழுங்காக வெளியில் வந்துருச்சுன்னா மற்ற வாயுலாம் என்ன செஞ்சிடும்? கரெக்டாகிடும். இதில் நல்ல ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா மற்ற எல்லா வாயுவும் அது என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான். அதுதான் விஷயம். அதனால தான் அபானனுடைய சுத்தி வந்து உடலுடைய எல்லாத்தோட சுத்தியும் அதான். மூல சுத்தின்னு தனியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். மூலத்தை மட்டும் சுத்தி செய்யறதுக்கே ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அகத்தியருடைய நூல்களில் இருக்குது. அதனால அது ஒரு இது. அதான் வந்து மூலஞ்ச அந்த இதே தான் மூலஞ்சர் கருணை அங்கேயும் சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ இந்த இதுல பாருங்க அடர்நான்கு மதிக்கு ஒரு கால் பேதியுரை நுகர்வோம். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, தேருமதி ஒன்றரைக்கோர் தர நசியம் பெறுவோம். நசியம் வந்து கண்டிப்பா நாம வந்து விடணும். தேருமதி அப்படின்னா அதாவது 30+5 அப்படின்னு சொல்லுவாங்க. 45 நாளைக்கு ஒருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா 15 தேருமதி 15, அதுல வந்து 1 அரை, அதுல 1 15ல் 1ல் அரை அப்படின்னா 7 நாளைக்கு ஒருக்காவது என்ன செய்யணும்? நசியம் விடணும். வாரத்துக்கு ஒருக்காவது என்ன செய்யணும்? நசியம் விடணும் அப்படின்னாங்க. தேருமதி ஒன்றரைக்கோர் தர நசியம் பெறுவோம். அதுக்கப்புறம் திங்களரைக்கு 2 தரம் சவர இருக்கும். சேவிங் பண்றதுக்கு ரூல் சொல்லியிருக்காங்க சார். சேவிங் பண்றதுக்கு கூட அழகா ரூல் சொல்லியிருக்காங்க. தேருமதி ஒன்றரைக்கோர் தர நசியம், திங்களரைக்கு 2 தரம் சவர இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா என்ன செய்யணுமா? சேவிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரம் ஒரு தடவை என்ன காரணம் உண்மையிலே தெரியாது. இல்ல நான் இது சொல்லி கொடுத்த போது என்கிட்ட பிள்ளைகள் கேட்டாங்க, அது ஏன் அப்படி ஒரு வாரம் ஒன்று சொல்றாங்கன்னா, அப்ப நமக்கு அது சித்தர்கள் ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்? அது எனக்கு தெரியல, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா ஸ்கின்னோட வளர்ச்சி ஒரு செல்லு வளர்ந்து தேஞ்சு அழிஞ்சு போறதுக்கு கிட்டத்தட்ட ஆகக்கூடிய நாட்களுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்காது. அதனால அது தெரியல. அதுக்கடுத்து வீறு சத நாட்கள் கால் நெய் முழுக்கை தவிர முன்னால சொன்னா பாத்தீங்களா, எண்ணெய் பேரின் குளிப்போம். இங்க என்ன சொல்லிட்டாரு? வீறு சத நாட்கள் கால் நெய் முழுக்கை தவிர. சரியா? எண்ணெய் தேய்க்காம இருக்கிறதா இன்னைக்கு ஸ்டைல் ஆகி போச்சு. சரியா? எண்ணெய் தேய்க்காமல் இருப்பதா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஸ்டைல் ஆகி போச்சு. ஆனா உச்சியில எண்ணெய் வைக்கலன்னா உங்களுக்கு மூலம் சூடாகும். மூலம் சூடாயிருச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோயும் வரும். கட்டாயம் எண்ணெய் தேய்க்க வேண்டும். எண்ணெய் தேய்க்காம இருக்கிறத மாதிரி ஒரு தவறான செயல் வந்து இது வந்து வேற எதுவும் கிடையாது. கரெக்ட். ஹோமியோஸ்டேசிஸை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நாம என்ன செய்யறோம்? இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒருவர்கள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோ ஓம்புகின்றேனே. அடுத்து நமக்கு வீர சதர், அது விழிகளுக்கு அஞ்சனம் 3 நாட்கு ஒரு கால். அடுத்து விழிகளுக்கு அஞ்சனம் 3 நாட்கு ஒரு கால் இடுவோம். அதாவது நம்ம உடம்புல வந்து 9 வாசல்கள். சரியா? 9 வாயில் கோட்டையடி உள்ளே நிலைக்காரர் 5 பேராம் அப்படின்னு சொல்லி கொங்கணர் வந்து ஒரு பாட்டு பாடுவார். நம்ம உடம்பு வந்து 9 வாசல். அந்த 9 வாசல்ல கண்கள்ங்கிறது 2 வாசல். இந்த கண்கள் தான் காட்சியை நமக்கு எல்லா இடத்துக்கும் காட்டுறது. இந்த கண்களை பேணுவதற்கு சித்தர்கள் ஒரு மார்க்கம் சொல்லியிருக்காங்க. அதுதான் அஞ்சனம் இடுதல். கண்டிப்பா கண்ணுக்கு வந்து என்ன செய்யணும்? மையிடணும். நாம இன்னைக்கு சொல்ற கூட மசிகாராவோ, அது என்னது? மஸ்காரா. அது இல்ல நீலாஞ்சனம். அதே மாதிரி கரிசாலை மை. இந்த மாதிரி கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, கண்களுக்கு ஊட்டம் தரக்கூடியதை விடணும். கண்டதை விடுறதுக்கு பேர் இல்ல அஞ்சனம். அந்த மாதிரி சித்தர்கள் தனி அதுக்குன்னே மருந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து வெளிகளுக்கு அஞ்சனம் 3 நாட்கள் 3 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நாறுகந்தம் புட்பமிவை நடுநிசையில் நுகரும். மிட் நைட்ல வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்ல உள்ள ஒரு நல்ல அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்ய மாட்டோம்? நுகர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலை 6 மணி, மதியம் 12 மணி, இரவு 6 மணி, நடுநிசி 12 மணி, இந்த நிலைகள் எல்லாமே சரம் வந்து மாறக்கூடியது. சரம்ங்கிறது வந்து நம்ம லெஃப்ட் நாஸ்டில் ரைட் நாஸ்டில் இதுல வந்து பிரீத்திங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, இப்படி ஒரே நேரத்தில் நமக்கு எல்லா நேரமும் 2 நாசிலையும் சுவாசிக்கல. நாம ஒரு டயத்துல வலது நாசி தான் ஓடிட்டு இருக்கோம். அது முடிஞ்சிட்டு இன்னொரு நாசில அடுத்த இதுல ஓடும். இந்த இதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து சித்தர்கள் தெளிவா சொல்றாங்க. இந்த நாசியில ஒரு நாசில இருந்து இன்னொரு நாசிக்கு மாறக்கூடிய, அதுக்கு பேர் சர பயிற்சின்னு சொல்லுவாங்க, சரயோகம் சொல்லுவாங்க. இந்த சரயோகம் வந்து சரம் இயல்பாக நம்ம உடம்புல மாறக்கூடிய தருணங்கள் தான் வந்து இதெல்லாம். இவைகள் இது பண்ண நேரத்தில் அதிகமாக அரோமேட்டிக்கா உள்ளது இது பண்ணக்கூடாது. அதனால மூளையில சில பாதிப்புகள் வரலாம். அப்ப தூக்கத்தையும் பாதிக்கலாம் இல்லையா? அதனாலே இருக்கலாம். அதனால நாறுகந்தம் புட்பம் இவை நடுநிசையில் நம்ம நார்க்கிங் எதுகவை நாம் இருக்கும் இடத்தே. அவ்வளவுதான். அடுத்த பசுத்தொழுக்கு மாதரசம் கரைந்துடை இவையின் தூள்
மடநெருங்கோம் மரநிழல் தீபமைந்தர் வசியோம் சுகப்புணர்ச்சி அசன பசன தருணம் செய்யோம் துஞ்சலுனை துஞ்சலுண இருமலம் சையோகம் அழுக்காடை வகுப்பெடுப்பிற் சிந்தும் வகுப்பு கேசம் இவை மாலை விரும்புவோம் வத்சலமும் தெய்வம் பிதிர் சத்குருவே விடமாட்டோம் நகச்சரமும் முளைச்சரமும் தெருக்குமிடம் அணுவோம் நமனார்க்கிங் ஏதுகவை நாம் இருக்கும் இடத்தே. ஓகேவா? ஓகே ஓகே. பாருங்க, பசுத்தொழுக்கு மாதரசம் கரந்துடைப்போம் இவை தூட்பட நெருங்கும். அதாவது பசுவினுடைய தொழுவிலிருந்து முன்னால் வந்து வீட்டு கட்டுறது, வீட்டு இந்த மனையடி சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவாங்க சார். நம்ம இன்னைக்கு வந்து அந்த டாய்லெட்டு கிச்சனு அது இதுன்னு நம்ம என்னெல்லாமும் சொல்கிறோம். பசுவுக்கு என்றே ஒரு இடம் வச்சுருந்தாங்க முன்னால். ஒவ்வொரு வீட்டோடைய கொட்டில்னு பேர் அதுக்கு, தொழு. அந்த தொழு வந்து வீட்டுக்கு வந்து தொழுக்குன்னே சொல்லி அந்த கட்டுமானத்திலே ஒரு அமைப்பு வச்சு வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பசு இல்லாத வீடு இருக்காது. ஆனால் அந்த அது வந்து நம்மளுடைய ஒரு நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த ஒன்று. பசுத்தொழுக்கு மாதரசம், அந்த பசுவினுடைய தொழுவிலிருந்து வரக்கூடிய கெட்ட தூசிகளோ மாதரசம், பெண்களுடைய மென்சுரல் அந்த இதில் உள்ளதோ கரந்துடைப்போம் அப்படின்னா நம்ம அந்த சூலு இதனுடைய தூள்பட நெருங்கும். இவைகள் ரொம்ப அதிகமாக இவைகள் தூள் வந்து நம்மளை அதிகமாக படும்படியாக அது மாட்டோம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி டிசீஸை உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்கலாம். சரியா? அதுக்கடுத்து தீபமைந்தர் மரநிழலில் வசியம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். தீபத்து பக்கத்தில் தூங்கக்கூடாது. அடுத்ததாக மரநிழலில் வந்து இரவு நேரங்களில் தூங்கக்கூடாது. சரியா? மரநிழலில் வசியம், ராத்திரி நேரத்தில் அந்த இடத்துல தூங்கக்கூடாது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நைட்டு தான் அது வந்து எதை வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அது நம்மளுடைய வாழ்நாளை பாதிக்கும். அதனால தான் தீபமைந்தர் மரநிழலில் வசியோம். அதுக்கடுத்து சுகப்புணர்ச்சி அசன பசன தருணம் செய்யும். இது பழையபடியும் புணர்ச்சிக்கு போயிட்டாங்க சார். உண்மையிலே சித்தர்கள் கல்யாணம் முடிச்சவங்கிறதுக்கு பழைய அப்பலே ஒரு காரணம் சொன்னோம். இப்போ பாருங்க, சுகப்புணர்ச்சி அசன பசன தருணம் செய்யும். எப்போ செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கணும் அதையும் சொல்றாங்க. இப்போ என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என் மனைவியோட நான் வந்து வச்சுக்க வேண்டிய டயத்தையும் சொல்றாங்க. சாப்பிட்ட உடனே அதை வச்சுக்க கூடாதான். சாப்பிட்ட உடனே வச்சுக்கூடாது. சுகப்புணர்ச்சி, அதாவது சுகமான புணர்ச்சியை அசன பசனன் தருணம் செய்யும். அதாவது வந்து சாப்பிட்டு அந்த உணவு ஜீரணமாகி குடலை விட்டு சென்ற பிறகுதான் நான் வச்சுக்கணுமா, அதுக்கு முன்னால செய்யக்கூடாதான். அதான் சுகப்புணர்ச்சி அசன பசன தருணம் செய்யும். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா ஜீரணம் நடக்கும்போது தான் நம்முடைய பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? நல்ல ஆக்டிவில் இருக்கும். வேகஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஆக்டிவில் இருக்கும். அது நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி இருப்போம்? ஹாப்பியாக இருக்கும். நம்மளுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்துக்கு காரணம் சார். அப்போ அது வேணும்னா இதெல்லாம் என்ன செய்யணும்? வேணும். அதான் சுகப்புணர்ச்சி அசன பசன தருணம் செய்யும். அதுக்கடுத்து துஞ்சல் உணவு இருமலம் செய்யோகம் அழுக்காட இவை மாலை வரும். சாயங்கால நேரம் தூங்க மாட்டோம். துஞ்சல்லாம் தூங்குறது. துஞ்சல் உணவு இருமலம் செய்யோகம்ங்கிறது பழையபடி அந்த இதுதான், சுகப்புணர்ச்சி தான். இவை மாலை வரும். மாலையில நாங்க இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? அழுக்காடை. அதாவது வந்து பொதுவாக இந்த அழுக்காடைன்னு சொல்றது எதுக்காகனா மேடம், இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி மாறி போச்சு. முன்னால் வந்து பொதுவாக வந்து பெண்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கும் போது இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்த ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பர்டிகுலர் டேஸில் இதை வந்து ஓரங்கட்டி வைப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஈவினிங் டயத்தில் நம்ம அதை வந்து செய்யக்கூடாது, அதெல்லாம் விரும்பக்கூடாது. அந்த ஈவினிங் டைம் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து பகல் நேரத்திலே செய்யணும் அப்படிங்கிறதுக்கா துஞ்சல் உணவு இருமலம் செய்யோகம் அழுக்காடை இவை மாலை விரும்பும். வகுப்பெடுக்கு சிந்து கேசம் இவை மாலை விரும்பும். சாயங்கால நேரம் தலையெழுத்துட்டு அந்த முடியெல்லாம் கொட்டக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் கரண்டு பவர் சப்ளை எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா
மயிர் அப்படின்னு சொல்கிறது வந்து தலையில் இருக்கிற வரைக்கும் அழகு, அது பாத்திரத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து டாக்ஸிக். சார் ஒரு டவுட் இருக்கு, அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின், ஆனால் உங்களோட கருத்து அறியணும்னு ஆசை இருக்கு. நம்ம மென்ஸ்ட்ரல் பீரியடில் இந்த பெண்கள் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும், கோவில்ல ஏறக்கூடாதுன்னு சொல்லும், அதுக்கு ஏதாவது கரெக்டான ஒரு அதாவது கரெக்டான ரீசன் சயின்டிஃபிக்காக எனக்கும் தெரியலை. ஆனால் சித்தர்கள் வந்து அதை வந்து ஒரு டிசிப்ளினாக சொல்லியிருக்காங்க, இது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா சையோகம் அல்லது சுகப்புணர்ச்சிங்கிறது வந்து நாம் ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து 2 பர்பஸ். ஒன்று நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து எது அப்படின்னா குழந்தை பேர். ஸோ அந்த குழந்தை பேருக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்தையும் தவிர்த்தே ஆகணும். குழந்தை பேருக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தவிர்த்தே ஆகணும். ஏன்னா குழந்தை பேற்றுக்கு ஏற்ற டைம் வந்து உங்களுக்கு வந்து 10th ஒரு 16th டேயில் தான். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து இந்த இதில் சொல்கிறாங்க, பெண்களை வந்து மற்ற மாதங்களை விட அந்த நேரங்களில் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே ஃபிசிக்கலியாக சில மூடு டிஸார்டர்ஸும் பாடி பெயினும் அதிகமாக இருக்கும், எமோஷனலாகவும் இருப்பாங்க, அதே போல் இருக்கும். ஸோ இந்த நேரங்களில் அவங்கள வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஒதுக்கி கவனமாக அவங்கள வந்து இதாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் மாத விடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. விடாய்னா கிட்டத்தட்ட விடுப்பு மாதிரி கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி ஓரமாக வச்சுருக்கிறது. பட் அதை வந்து இன்றைக்கி சயின்ஸை வேறு மாதிரி அதை கொண்டு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஃபிசியாலஜின்னு சொல்கிறோம். அது எப்படி சொன்னாலும் சித்தர்கள் கான்செப்ட் வந்து இதாக தான் இருக்குது. சரியா? துஞ்சல் உணவு, இருமலம், செய்யோகம், அழுக்காடை இவை வகைப்படைக்கீர் செந்து கேசம் இவை மாலை விரும்போம். வத்சலம் தெய்வம் பிதுர் சர்க்குருவை விடமாட்டோம். சரியா? வத்சலம் பசுவோடு கூடிய கன்று, பிதுர்னா பிதர்கள், அதுக்கடுத்து வந்து தெய்வம் கடவுள். சரியா? சத்குரு நம்மளுடைய குரு, இவர்களை வந்து விடமாட்டோம். இவர்களை என்ன செய்வோம், வணங்குவோம். வி வர்ஷிப் தம், வி ப்ரே தம். அவங்கள வந்து நாம் வந்து ரெகுலராக என்ன செய்வோம், வணங்குவோம். அதில் பாருங்களேன், வத்சலம்னு சொல்லிட்டு தெய்வத்தை சொல்கிறாங்க. கடவுளை நாங்கள் கடவுள் வழிபாடு இது. ஸோ சித்தர்கள் வந்து கடவுள் வழிபாட்டில் தான் இருந்தவங்க, அவங்க அதற்கு எதிரானவர்கள் கிடையாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. தெய்வம் பிதர்களுக்கு செய்யக்கூடிய கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவத்தில் திருக்குறளில் நீத்தார் கடன்னு சொல்லி 2வது இதே அதை தான் வச்சுருப்பார். 1000ல் 2வது இதாக அதை தான் பேசுவார், நீத்தார் கடன், தென்புலத்தார் கடன் சொல்லுவார். ஸோ அது நம்ம பித்திருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு கடமை. என்னுடைய தாய் தந்தையருக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து வணங்க வேண்டியது, பித்திருக்கடன் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை வந்து நான் கண்டிப்பாக செய்யணும், நான் செய்யணும், என்னுடைய அடுத்த தலைமுறைகள் செய்யணும், அப்படியே அடுத்தடுத்து என்ன செய்யணும், செய்யணுங்கிறதான் அது. அதனால வத்சலம் தெய்வம் பிதிர் சர்க்குருவை விடமாட்டோம். எங்கள் குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். தேரேறி இது அழகாக இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் இருக்கணும், என்ன வழி அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவார். அதாவது வந்து தேரன் கவியும் சிறுகாலை உண்டியும். தேரன் சொன்ன பிணியனுகா விதியை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு. சரியா? காலை வேளையில் சாப்பிடாமல் இருக்காத, கண்டிப்பாக என்ன செஞ்சிரு, சாப்பிட்டு. தேரன் கவியும் சிறுகாலை உண்டியும். சரியா? ஈர மனமுடைய இல்லாலும், நல்ல அன்பான ஒரு மனைவியும். ஈர மனம்னா அன்பான மனைவி, ஈர மனமுடைய இல்லாலும் நேரே அரைத்திருந்த சாந்தும் அகிலும் கிடைக்க பெற்றால். அதாவது உடம்புல வந்து சந்தனத்தை பூசணுமா சம்மரில், விண்டரில் அகில பூசணுமா. இதை அப்படி ரெகுலராக பூசிக்கிட்டு தேரன் சொன்ன பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டு காலையில் சிற்றுண்டியை தவிர்க்காம நல்ல மனையாளோட இருந்தால் நரைத்திருந்து சாகார் நவில். தேரன் கவியும் சிறுகாலை உண்டியும் ஈரமனமுடைய இல்லாலும் நேரே அரைத்திருந்த சாந்தும் அகிலும் பெற்றால் நரைத்திருந்து சாகார் நவில். தேரன் சொன்ன பிரகாரம் சொல்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு எது வராது, நிறைய வராது, உனக்கு வந்து சாவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது அந்த அவருடைய வேர்ட்ஸுக்கு எவ்வளவு அப்படி அழகாக அற்புதமாக அந்த வேர்டை எவ்வளோ என்ன அழகாக போடுறாரு பாருங்க. அரைத்திருந்த சாந்தும் அகிலும் பெற்றால் நரைத்திருந்து சாகார் நவில். எல்லாம் சாக மாட்டாமல சொல்ல அப்படின்னு எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவருடைய ஸ்டைல். அதில் கடைசி வரி வந்து நகைச்சலமும் முளைச்சலமும் தெரிக்குமிடம் அனுபவம். ஸோ இந்த நகைச்சலம் முளைச்சலம்ங்கிறது வந்து இந்த ஆப்சஸ்ஸு, ஒனிகோமைகோசிஸு இந்த மாதிரி நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லேருந்து வராது, ஊண்டுலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு வச்சுக்கோங்களேன். ஊண்டு ஆப்சஸ் இதுலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு வந்து
தெரிக்கும் இடம், அது நம்ம உடம்புல தெரிக்கும்படியாக நாம் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அந்த இடத்துல நாங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்குவோம் அப்படிங்கறதான். நகைச்சலமும் முளைச்சலமும் தெரிக்கும் இடம் அணுகும். சரியா? அந்த இடத்துல நாம வந்து நம்ம இப்போ சொல்றோம்ல, அதாவது வந்து சானிடைசேஷன் சொல்றோம்ல, அதைத்தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சானிடைசேஷனை தான் நகைச்சலமும் முளைச்சலமும் தெரிக்கும் இடம் அணுகும், நமனார்க்கு இங்கே எதுகவை நாம் இருக்கும் இடத்தை. இப்படிலாம் இருக்கிற எங்க கிட்ட நமன் ஆகிய யமனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, டேய் இவங்களை நான் லட்சியம் செய்ய, இது இவங்களை நான் அலட்சியம் செய்வேனே தவிர லட்சியமா வச்சுக்க மாட்டேன். அதாவது அலட்சியம்னா என்ன அர்த்தம்னா கண்டுக்க மாட்டோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஆமா, அந்த யமனா அவனை நான் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிம்பார். அப்படின்னு சொல்லி அவ்வளவு தீர்க்கமா தெளிவா அழகா சொல்லுவார் தேரையர். ஓகேவா? இதுதான் தேரையர் சொல்லக்கூடிய பிணுகணுகா விதி. இதன் பிறகுமா இதன் கிரமமாக நாம் எல்லோரும் வாழ்ந்தால் நிச்சயமாக சித்தர்கள் கூறியுள்ளபடி நாம் வந்து 120 ஆண்டுகள் நோய் நொடியின்றி எல்லா வளமும் பெற்று நம்ம நல்லா வாழலாம். அதனால் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் வந்து என்ன செய்வோம்? ஃபாலோ பண்ணுவோம். சரியா? அதை பாட்டு ஃபுல்லாக படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதில் விஷயங்களை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இருக்குது. அதுதான் முக்கியம். சரியா? எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்று அறியேன் பராபரமே சொன்னது போலவும் நாம் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உலகத்தில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். சித்தர்கள் கோட்பாடு வந்து அதுதான். ஐயங்கன்னு நல்லா இருக்கணும், கிருஷ்ணபிரசாத் நல்லா இருக்கணும், அல்லது வந்து அம்பிலிபாலா நல்லா இருக்கணுங்கிறதுலாம் அவங்க எண்ணம்லாம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயங்கன்னு அம்பிலிபாலா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் இறைவனுடைய வடிவமாக சித்தர்கள் பார்த்தாங்க. எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் தங்களைப் போல தன்னை போல பிறரை எண்ணு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அதனால அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். நம்ம எல்லாம் அவங்களுடைய குழந்தைகள். அதனால் நம்ம அவங்கள மனசார நினைத்து அவங்க சொன்னபடி நாமளும் வாழ்ந்து எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்வோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம். தெரிஞ்சுக்கிட்ட தெரிய போகிற விஷயம் என்னென்னா பிணியணுகா விதி ஒழுக்கம். இது தேரையர் சொன்னது. தேரையர் சொன்னதை தேரையருடைய சமாதியாகிய தோரணமாமலையினுடைய பகுதியில் இருந்து நாம் இதை தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய பிளேஸில் இருந்து நம்ம இதை பேசுகிறோம். உண்மையிலே இது வந்து அவருடைய திருக்கோயில். இது அவருடைய திருக்கோயில் இருந்து அவருடைய புகழை பாடுறதுங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அது எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியாது சில விஷயங்களை. ஏன்னா அறிவு வேற, உணர்வு வேற. அறிவாக நம்ம எதனாலும் பேசலாம், ஆனால் உணர்வுங்கிறது வந்து நம்மளால் மட்டும்தான் அறிய முடியும். அவருடைய இடத்துல இருந்து அவருடைய புகழை பேசுகிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. சித்தருக்கு அவருக்கு நன்றி. அவருடைய பாதகமலங்களில் என்னுடைய பணிவுகளையும் வணக்கங்களையும் நான் வச்சுக்கிறேன். அவர் நம்ம எல்லாரையும் நல்லா വച്ചിരിക്കണം. നന്ദി. സദ്ഗുരുവേ ശരണം. ഇന്നിവിടെ ഈ കൂടിയ സത്സംഗം പോലെ, അതായത് നമ്മൾ യാദൃച്ഛികമായിട്ട് എല്ലാവരും ഇവിടെ വന്നെങ്കിലും ഇതൊന്ന് പെട്ടെന്ന് നമ്മൾ തീരുമാനിച്ച് ഒരു വീഡിയോ എടുത്തതാണ്. അതിൽ പ്രധാനമായിട്ടും നമുക്ക് ഡോക്ടർ അയ്യങ്കണ്ണ സാറാണ് അതിൻ്റെ കാരണം. നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം അദ്ദേഹത്തിന് നല്ലതുപോലെ ശുദ്ധത്തെക്കുറിച്ച്, അതായത് പാട്ടുൾപ്പെടെ ഏത് നമ്മുടെ പാട്ട് ചോദിച്ചാൽ, എന്ത് കാര്യം തന്നെ നമ്മുടെ ശുദ്ധത്തെക്കുറിച്ച് ചോദിച്ചാലും അദ്ദേഹം അതിനൊരു പാട്ടിൽ കൂടി നമുക്ക് മറുപടി തരും. അതാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു പ്രത്യേക കഴിവ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് സാറിനെയും കൂടെ ഇരുത്തി അത് ചെയ്യണമെന്ന് വിചാരിച്ചു. സാറ് വന്നു. നമ്മുടെ കൂടെ ഇരുന്ന സാർ ഒരുപാട് കാര്യങ്ങൾ, അതായത് തേരയരുടെ പിണി അണുകാവിധി, രോഗപ്രതിരോധ മാർഗങ്ങൾ, ഇന്നത്തെ കാലത്ത് നമ്മളെങ്ങനെ ജീവിക്കണം എന്നുള്ളതിനെക്കുറിച്ച് വളരെ വ്യക്തമായി നമുക്ക് സാറ് പറഞ്ഞു തന്നു. കൂടെ എൻ്റെ പ്രിയപ്പെട്ട ശിഷ്യന്മാരും ഡോക്ടർ അമർജൂഡ്, ഡോക്ടർ കൃഷ്ണപ്രസാദ് അവരുമൊക്കെ ഉണ്ട്. വളരെ സന്തോഷമുണ്ട്. ഇതിനെല്ലാം അവസരമൊരുക്കി തന്ന എൻ്റെ ഗുരുവിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. പിന്നെ നമ്മൾ ഇന്നിവിടെ ഇവിടെ കൂടിയ ഈ ഒരു സത്സംഗത്തിന് നമുക്ക് നേതൃത്വം വഹിച്ചത് ഇവിടുത്തെ ട്രസ്റ്റി
അതായത് തമിഴിലെ അറങ്കാവലർ എന്ന് പറയും. അദ്ദേഹം ചെമ്പകരാമൻ തിരു ചെമ്പകരാമൻ സാർ, അവരാണ് നമുക്കിവിടെ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യാൻ വേണ്ടിയുള്ള എല്ലാം സഹായമൊക്കെ ചെയ്തു തന്നത്. പിന്നെ ഇവിടെ തേരയരുടെ സമാധിയുടെ അടുത്തിരുന്നാണ് നമ്മുടെ ഈ സത്സംഗം കൂടിയത്. തേരയർ സമാധിയിൽ പൂജ ചെയ്യുന്ന അയ്യാണ് തിരുമുരുകൻ. ഇവരാണ് ഇവിടെ പൂജയൊക്കെ ചെയ്യുന്നത്. പിന്നെ ഇദ്ദേഹം കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോഴും ഇതിനെക്കുറിച്ചൊക്കെ കൂടുതലൊക്കെ തേരയർ സിദ്ധരെക്കുറിച്ചൊക്കെ പറയണമെന്നൊക്കെ പറഞ്ഞിരുന്നു. അങ്ങനെ ഇന്ന് വന്നു. ഇദ്ദേഹവും ഞങ്ങൾക്ക് വളരെ സൗകര്യങ്ങളും കാര്യവും എല്ലാം നമുക്ക് നല്ല രീതിയിൽ ചെയ്തു തന്നു. വളരെ സ്നേഹത്തോടെയാണ് എല്ലാ കാര്യങ്ങളും. വളരെ വളരെ സ്നേഹത്തോടെയും നമുക്ക് തരേണ്ട, അതായത് എനിക്ക് അത്രയും അവരൊരു റെസ്പെക്റ്റും നമ്മൊരു സ്നേഹവും എല്ലാം നമുക്ക് തന്ന് ഇവിടെ സ്വീകരിച്ച് കൊണ്ടുവന്നു. എല്ലാവരും കൂടെ ഇരുന്ന് വളരെ സന്തോഷമായിട്ട് തേരയർ സിദ്ധരെക്കുറിച്ച് നമ്മളിവിടെ കുറേ കാര്യങ്ങളൊക്കെ സംസാരിച്ച് അതിന് എല്ലാത്തിനും നന്ദിയുണ്ട്.